பாட்டு. அறிவை இன்புறு முத்தி தமைந்தும் அருமுத்தி திரிகுணமும் அடங்கு முத்தி விரவு வினை கெடுமுத்தி மலம் போமுத்தி விக்கிரக நித்தமுத்தி விவேக முத்தி பரவும் உயிர் கெடுமுத்தி சித்தி முத்தி பாடான முத்தி இவை வழிசேர் முத்தி திரிமலமும் அகல உயிர் அருள் சேர் முத்தி திகழ் முத்தி இது முத்தி திறத்ததாமே. இதெல்லாம் தான் பொய் முத்தின்னு சொல்லுகிறார். இதெல்லாம் பல வகை முத்திகள். இதெல்லாம் பழிசேர் முத்திங்கிறார். இந்த மூணாவது வரியை பாருங்க, பழிசேர் முத்தி. இதெல்லாம் எது உண்மை முத்திங்கிறாரு? திரிமலமும் அகல உயிர் இல்லை பழிசேர் முத்தின்னு இதெல்லாம் பழி சொல்லக்கூடிய பழியாகிய முத்தி. இதெல்லாம் ஃபால்ஸ்ன்னு சொல்றாரு, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அவ்வளோதான். முதல்ல அறிவை இன்புறு முத்தி என்று சொல்லுகிறார். அறிவைனா பெண் அர்த்தம். அதெல்லாம் தப்பு, தப்பான கருத்துக்கள்னு சொல்லுகிறார். முத்தின்னு சொல்ல கடைசியில் நம்மளதான் உண்மையான முத்தின்னு. இதே மாதிரி கருத்து இந்த பாட்டு திரும்ப இன்னைக்கு சிவஞான போதிலையும் பார்ப்போம். நெஞ்சு விடு தூது என்கின்ற சாஸ்திரத்தில் நெஞ்சத்தை தூதாக அனுப்புகிறார் உமாவிஸ்வாச்சாரியார் தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சமுத்திரத்தை. அப்போ அந்த நெஞ்சமானது எங்கெங்கெல்லாம் போக வேண்டும் எங்கெங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறார். அதில் சொல்லுகிறார், முதல்ல கைமழுவன் அத்தன்பால் நீ சென்று அடையும் இடத்தையெல்லாம் சித்தம் சேர் நெஞ்சமே செப்பக்கேள் நான் நீ போகும். இது 333 பக்கம் இந்த புத்தகத்தில், 333 பக்கம். முதல்ல அதில் உலகாயதனை தான் வெறுக்கிற, உலகாயதன்பால் செல்லக்கூடாது என்று சொல்கிற. ஆத்தம்மானர் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலும் பேரினர் என்று இந்த திருவாசகம் பேசுகிறது. அப்பர் சாமியும் நடையை மெய் என்று நாத்திகம் பேசாது என்று படைகள் போல் வரும் வல்வினை திருப்பரால் என்று சொல்லி கடலில் நஞ்சு உண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்து ஊர்முனி பண்டமே என்று அப்பர் சாமி பாடுகிறார்கள். இதில் அத்தன்பால் நீ சென்று அடையும் இடத்தை எல்லாம் சித்தம் சேர் நெஞ்சமே செப்பக்கேள் நித்தலுமே பூசி முடித்து உண்டு உடுத்து பூங்குழலார் தம் கலவி ஆசைதனில் பட்டு இன்ப ஆறுகளுக்குள் நேசமரன் என்று திளைக்கும் இது முத்தி அல்லது வேறு ஒன்றும் திளைக்கும் அது முத்தி அன்று என்று இலகா இருள் அழகை போல் இகழே பேசும் உலகாயுதன்பால் உறாதே என்று உலகாயுதத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார். இவ்வளோ பெருசு. உலகாயுதன்னா உலக பொருள் முதல் வாதிகள்னு பேர். இவர்களுக்கு பேர். இந்த கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய பிரத்யக்ஷங்களை மட்டுமே அவர்கள் நம்புகிறார்கள். பிரத்யக்ஷ பிரமாணம் ஒன்று மட்டும்தான் அவங்க நம்புற. அளவையில் நமக்கு மொத்தம் எத்தனை அளவை? விரிவா நம்ம பொதுவாக நமக்கு எத்தனை? 3 தான் இல்லையா? காண்டல் கருதல் ஒரே தான் சொல்லணும். அதனால் அவங்க சீனியர் அங்கே இப்படி கை காட்டுறாரு. அப்படி சரவணன் அப்படி கேட்ட கை எங்கே இருந்து எல்லாரும் இப்படி காட்டுறவங்க இப்படி காட்டுறவங்கலாம் முடிச்சுட்டு டேத்தியோட இவன் இப்படி தான் நாம தான் காட்டுறோம், அப்படி தான் காட்டுறாங்க. அதனால் நித்தலுமே பூசி முடித்து உண்டு உடுத்து. சித்தியாரில் ஒரு பாட்டு இருக்கு இதே மாதிரி. இந்த பகுதி அப்படியே வச்சுங்க. அரிசனம் பூசின ஒரு பாட்டு இருக்கு பாருங்க சித்தியாரில். போகிற பக்கம் பார்த்தா 14 சாஸ்திரத்தையும் மனப்பாடம் பண்ணால் தான் எல்லாத்தையும் கட்டு ரெஃபர் பண்ணலாம் அப்படி இருக்கு. அரிசனம் பூசின ஒரு பாட்டு இருக்கும் சித்தியாரில். 195வது பக்கம் இந்த புத்தகம் இருந்ததுன்னா 195 பாட்டு 185வது பாட்டு. அரிசனம் பூசி மாலை அணிந்து பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல பாரகர் பறிக்க கொட்ட வரிசின்னம் ஊத தொங்கல் வந்திட உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சுமின்றி கிடந்தலால் பிணத்தோடு ஒப்பர் என்று சொல்கிறார். அந்த செத்து போயிட்டாங்க இல்லையா, செத்து போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு மேக்கப்லாம் போடுவாங்க வீட்டில். முதல்ல இந்த குளிப்பாட்டுறதுன்னு ஒரு சடங்கு உண்டு. செத்தவங்களை முதல்ல குளிப்பாட்டி கிடத்தி பழி கூட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க. தெரியுமா? இங்கே உண்டா அந்த வார்த்தை உண்டா? அந்த பயன்பாடு உண்டா? அதே வார்த்தை பயன்பாடு எப்படி சொல்லுவீங்க? அதை
வழி கூட்டி விடுறது, வழி அனுப்புறது, முறை வழி கூட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க. செத்து போயிட்டாருன்னா செத்து போன இடத்துலேருந்து அந்த சடலத்தை எடுத்து முதல்ல நீராட்டி அப்புறமேலுக்கு அதுக்கு கை காலெல்லாம் கட்டி அப்புறம் அதுலேருந்து அன்னையிலேருந்து அவர் தெய்வமாக வணங்கத்தக்கவர் அப்படிங்கிறதுனால அன்றைக்கு அவருக்காக அவருக்காக தேங்காய் உடைக்கிறது, தேங்காய் உடைச்சி நைவேத்திய பொருள்லாம் வச்சு வழிபாடு செஞ்சு கும்பிட்டு வணக்கம் பண்ணி திருநீர் பூசி கொள்வார்கள். இது முதல்ல அவங்களுக்காக செய்யக்கூடிய சடங்கு இது. அது அப்பர் சொல்லுகிறார், கையினோடு கால் கட்டி உமரலாம் ஐயன் வீடினன் என்பதன் முன்னம் நீ பொய்யிலாரன் புள்ளிருக்கு வேலூர் மயுலாவிய கண்டனை வாழ்த்துமேனு. கையினோடு கால் கட்டி அப்படின்னார், உமரலாம் ஐயன் வீடினன் செய்தி அனுப்புறதுக்கு முன்னார். அது சொல்லுகிறார், அரிசனம் பூசி மாலை அணிந்து பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு சொல்ல பாரகர் பறிக்க கொட்ட. புகழ்கிறவர்கள் புகழ் வார்த்தை சொல்ல, வாத்தியம் வாசிக்கிறவங்க வாத்தியம் வாசிக்க, பரிசின்னம் ஊத தொங்கல் வந்திட, சின்னம் ஊத வருகிறார்னு ஊத தொங்கல் மாலை அணிவித்து கொண்டு வந்திட உணர்வு மாண்டு. அப்போ இந்த உலகத்துல மக்கள் அப்படிதான் வாழ்கிறார்கள். நல்லா மேக்கப் போட்டுக்கிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க, பின்னாடி கூட்டமாக சேர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள், மேலே தானே இசை கச்சேரிகளில் வாழ்றாங்க. ஆனால் சிவமாகிய உணர்வர்களுக்குள்ள வருகிறதா, நம்ம ஆளக்கூடிய கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான் என்கின்ற எண்ணம் இருக்கிறதானே இல்லை. சரி, இதே எண்ணம் யாருக்கும் இல்லைப்பா, செத்து போனக்கும் இல்லை. அவனுக்கு என்ன நடக்குதோ அது அவனுக்கு நடக்குது. ரெண்டு பேருக்குமே சிவமாகிய எண்ணம் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். அதனால பிணத்தோடு ஒப்பர்னார். பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பர் அப்படின்னு சொல்லுகிறார். செத்ததுக்கு தான் சமம்னார். ஒத்ததறிவான் உயிர் வாழும் மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும் திருவள்ளுவர் சொல்லுகிறார். அப்பர் சாமி ஒத்தது அறிவான் உயிர் வாழும் சொல்லுகிறார். அப்பர் சாமி பெரும்பற்ற புலிகரானை பேசாதனால் எல்லாம் பெறவானாலே என்ன செத்ததை பற்றி பேசுகிறார். செத்துட்டான், எல்லாம் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை பெருமானை பற்றி பேசுறதுனால. ஈசனுக்கு அன்பிலாதார் எவ்வளவுக்கும் அன்பிலா பேசுவது என்ன பணங்களை நாம் அப்படின்னு சித்தியார் பாட்டின்னு ஒன்று இருக்கு. அதனால அந்த உலக வாழ்க்கையில மட்டுமே பூசி முடித்து உண்டு உடுத்து அப்படிங்கிறது சொல்லுகிறது. அந்த இப்போ நெஞ்சு உடுத்ததுக்கு போயிடுங்க. பூசி முடித்து உண்டு உடுத்து பூங்குழலார் தம் கலவி ஆசைதனில் பட்டு, பூங்குழலார் தம் கலவி அந்த உடல் இன்பம் என்பதே உண்மை இன்பம் என்று கருதி கொண்டு ஆசைதனில் பட்டு இன்ப ஆர்களிக்குள். ஆர்களினா என்ன? ஆர்களினா ஆர்களி, இன்ப ஆர்குலின் இன்பம் வேற குதூகலம் வேற சொல்லுவாரா. ஆர்களி கடல், வெரி குட், கடல் ஆர்களி. நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ஈசிஆரில் சென்னை வந்தீங்கன்னா இந்த மரக்காணம் தாண்டின உடனே கடப்பாக்கத்துக்கு முன்னாடியே மரக்காணம் டு கடப்பாக்கம் ஏரியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஏதோ சம்திங் தெரில, நான் பஸ் வரும்போது நோட் பண்ணேன். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் ஆர்கலின்னு இருக்குது. ஆர்கலி அழகாக பேர் வச்சுருக்கேன். ஏன் இப்படி வச்சா இருக்கோ வச்சாலும் தெரில, இல்லை கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சி வச்சானா இதில் தமிழ் பேரை ஏன் வச்சானே எனக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பார்த்து. ஆர்கலின்னு அதுக்கு பேர், ஆர்கலி. நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், கண்டிப்பாக மரக்காணம் தாண்டிட்டு. மரக்காணமா? தமிழ் தெரிஞ்சவனா இருப்பான். ஆர்கலினா கடல், தமிழ் அவ்வளோதான். மரக்காணத்துலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து மரக்காணம் தாண்டி இங்கே கடப்பாக்கம் வர கேப்லேயே இருக்குது. ரொம்ப தூரம்லாம் மிஸ் பண்ணிடும். ஏதோ சம்திங் ஆர்கலி அந்த இன்ஸ்டியூட் பேர், ஏதோ தெரில, சேர்ந்துட்டு போட்டோம். அதனால் ஆசிரியனில் பட்டு இன்ப ஆறுகளுக்குள் நேசமுற நின்று திளைக்கும் இது முக்தி. இதுதான் முக்தி. உலகத்தில் இன்றைக்கு நீ வாழும் பொழுது இந்த கருவி கரணங்களோடு பொறிபுலன்களோடு வாழும் பொழுது எது உனக்கு இன்பமாக படுகிறதோ அதுதான் முக்திடா. இதை தாண்டி வெளியில் மறுமை உலகம் என்று ஒன்று கிடையாது. முக்தி இன்பம்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே இருக்கிறது மட்டும்தான் முக்தி என்று சொல்லக்கூடியது. அன்று என்று அது முக்தி, அன்று என்று மற்றதெல்லாம் முக்தி, அன்று என்று இலகா இருள் அழகை போல் எகலே போயிட்டு. இலகா இருள், இலகுதல்னா குறைஞ்சு போகிறது. அந்த வெள்ளம் வாங்கி வச்சோம்னா இலகி போயிடுதில்ல, டைட்னஸ், அடர்த்தி. அப்போ இலகா இருள்னா கொஞ்சம் கூட அவனுக்கு இருள் என்ன ஆகலை, கம்மியே ஆகலை. அவ்வளோ இருக்கா அவன், ஆணவம் அதிகமாக இருக்கு. அழகை போலன்னா பேய் போலன்னு அர்த்தம். அழகைனா பேய், அழகைனா பேய். ஏன் பேய் போலன்னா பெருமான பேசாதவங்கெல்லாம் பேய் தானே, பேசாத பேய்களோடனார். பேயாய் திரிந்து ஐத்தேன் பெறலாக அருள் பெற்றேன்னார் சுந்தரமூர்த்தி. அதனால் செத்ததுக்கு தான் சமானம் அது சொல்லுகிறார். அப்போ அழகை போல இகழே பேசும் உலகாயதன்பால் உறாவே அப்படி சொல்லக்கூடிய உலகாயதன் பொருள் முதல்வாதி. கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய பொருளை மட்டும் அதை மட்டும் தான் முதல்ல நம்புகிறவன். உலகாயதன்பால் போகாதேன்னு சொல்லுவோம். அதான் அது அறிவை இன்புறு முத்தின்னு முதல்ல வச்சார் அதை, இல்லையா? விளக்கம் புரியுதுங்களா? அறிவை இன்புறு முத்தி, பெண்களிடத்தை காணக்கூடிய இன்பம் மட்டும்தான் முக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பமான கோஷ்டி அவன். இந்த லோகாயுதவாதத்தை
மேலை நாட்டு நாத்திகம் கீழே நாட்டு நாத்திகம்னு ரெண்டாவோட பிரிப்பாங்க. நாத்திக சமயத்தை தோற்றுவித்தவர் பிரகஸ்பதி. நாத்திகம் என்கிற சமயத்தை தோற்றுவித்தவர் யாரு? பிரகஸ்பதி. பிரகஸ்பதினா யாரு? குரு, தேவகுரு. அவர்களுக்கு குருவாக இருக்கு. அவர் தான் இந்திரனை மயக்குவதற்காக பிரகஸ்பதி தான் கடவுள் இல்லை என்கின்ற அந்த சாஸ்திரத்தை உண்டு பண்ணியதாக சொல்லுகிறார். இது திருவிளையாடல் புராணமே சொல்லும். அதனால் அறிவை இன்புறு முத்தி கந்தம் ஐந்தும் அருமுத்தினர். கந்தம் அப்படிங்கிறது பஞ்ச கந்தங்களுடைய கூட்டு தான் வாழ்க்கை. நம்ம வாழக்கூடிய இந்த சகல அனுபவம், அதாவது இந்த இருக்கக்கூடிய இந்த பெத்த அனுபவம் என்கின்ற இந்த வாழ்க்கை என்பது பஞ்ச கந்தங்களுடைய கூட்டு என்று சொல்லுகிறார்கள் பௌத்தர்கள். அந்த பஞ்சகந்தம் என்பது என்னென்னா உருவம், வேதனை, குறிப்பு, பாவனை, விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய 5. உருவம்ங்கிறது வடிவம், வேதனை என்பது அனுபவம், குறிப்பு என்பது குறிக்கோள், பாவனை என்பது நாம் பாவித்துக் கொள்வது, விஞ்ஞானம் என்பது மேலான ஞானம். இது 5மே கூடிய வாழ்க்கை தான் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை. இதை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பௌத்தர்களுடைய வாதம். இந்த 5 கந்தங்களும் எப்போ அவிந்து போகிறதோ அப்போ அந்த உயிர் என்ன ஆயிடுது? முக்தியை அடைந்து விடுகிறது என்பது பௌத்தருடைய வாதம். இந்த பஞ்சகந்தங்கள் அவிவே முக்தின்னு சொல்லுகிறார். இந்த பௌத்த வாதத்தை குறிக்கோள் இந்த நோய் இதை பற்றிலாம் நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா சித்தியார் நீங்கள் பரபக்கம் படித்தாகணும். சித்தியார் பரபக்கத்தில் இதை பற்றின விரிவாக இருக்கும். பெரிய புராணத்திலே ஞானசம்பந்த பெருமானார் மதுரையிலிருந்து திருநள்ளாறு திருநள்ளாறு காரைக்கால் கிட்ட போகும்பொழுது அங்கே போதிமங்கைங்கிற ஊர் இருக்குது. இந்த போதிமங்கைங்கிற ஊர்கிட்ட ஞானசம்பந்த பெருமானுடைய சின்னங்களை எல்லாம் பௌத்தர்கள் தடுக்கிறார்கள். அந்த கையை வச்சு ஊதி மறைக்கிறான். எங்களை வென்றல்லவோ ஊதுவதுன்னு சொன்னான் அவனாவே. வெற்றி சின்னங்களை எங்களை வென்றல்லவோ ஊதுவது அப்படின்னு இவன் சொல்லுகிறான். அதே மாதிரி ஞானசம்பந்தர் மதுரைக்கு வந்தப்போ சமணர்கள்லாம் சொன்னார் ராஜா கிட்ட, கழுமலத்திலிருந்து ஒரு மறைத்திருவன் எங்களை வாதிலில் வெல்லுவதற்கு வந்திருக்கிறான்னு அவங்களே சொல்கிறாங்க. வாதத்தில் வெல்றதுக்கு வந்திருக்கானா அப்படின்னு அவனே சொல்கிறான். வாய் தவறி அவனே உண்மையை சொல்லுறான். அதே மாதிரி எங்களை வென்றல்லவோ ஊதுவதுன்னா அதேமாரி ஓடி போய் சாமியுடைய சின்னத்தை கை வைத்து மறைத்ததுனால ரொம்ப வெகுண்டு சம்பந்த சரணாலயர் என்று ஒரு அடியவர் இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமானோட கூட. ஒரு ஞானசம்பந்த பெருமானுக்கு தாய்மாமா என்று சொல்கிறார்கள். அவர் வித்தக நீரணிவார்தம் வெந்துயர் தீர்க்கும் அத்திரமாவது அஞ்செழுத்துமே என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்தருடைய திருவாக்கிலே ஓதுகிறார். அந்த இடத்துல உடனே அத்திர வாக்கு அது அஸ்திராயப்பட்டு என்று சொல்லுகிறோம் இல்லையா, இடையூறு அகற்றும் படையாக அது மாறி அங்கே இருக்கக்கூடிய அசனினா இடை விழுந்து உத்தமாங்கம் உருண்டு வீழ்ந்தது அப்படின்னு புரையபுராணம் சொல்லும். அவனுடைய தலை உருண்டு ஓடிவிட்டது. அந்த புத்தநந்தி என்பவனுடைய தலை எரிந்து செத்து போயிடுறான். அவன் உடனே எல்லாம் தலைதெரிச்சு ஓடிடுறான். அதான் தலைதெரிச்சு ஓடுறதுங்கிறது தான் போடுறது. தலைதெரிக்க ஓடுறதுங்கிறானே எல்லாம் ஓடிவிட்டான். உடனே செத்த கழித்து திரும்ப கூடி வருகிறான். எப்படி நாங்கள் உங்கள்கிட்ட வாதத்துக்கு வந்த எங்களை நீங்கள் எப்படி மந்திரத்தினாலே கொள்ளலாம்? ஒத்துக்கொள்ள முடியாது. எங்கள் சமயவாதம் செய்ய விரும்புகின்றோம்னாங்க. உடனே ஞானசம்பந்தம் அதுவும் நமக்கு இனிது தான், வந்த இடத்துல அழகாக இருக்குது, வாங்க என்ன கூப்பிட்டார். உடனே அதுவும் சம்பந்த சரணாலயா சொல்லுகிறார், நீங்கள் இதுக்கெல்லாம் வரக்கூடாது, நானே இப்போ பார்க்குறேன்னு சொல்லி அப்புறம் திரும்பி சாரிபுத்தன் என்பவனை அழைத்து வாதம் மேற்கொள்கிறார்கள். அப்போ சொல்லுகிறான், பஞ்சகந்தம் அவிவே முக்தி என்று அவன் சொல்லுகின்றான். அப்போ பஞ்சகந்தம் அவிந்து உன்னுடைய தலைவன் ஆவாங்க, உங்கள் தலைவன் உங்களுக்கு இருக்காருன்னா பஞ்சகந்தம் அவிந்து போனவர் தான் முக்தினா உங்கள் தலைவர் இப்போ எதில் இருக்கார்? புத்தன் எங்கே இருக்காங்க? புத்தன் முக்தியில் இருக்கிறார்னார். அப்போ புத்தனை முன்னிட்டு கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய திருவிழாக்கள் வழிபாடுகள்லாம் யாரை சென்று அடைகிறதுன்னு கேட்குறாங்க. பஞ்சகந்தமும் அவிஞ்சு போச்சுன்னா அவருக்கு எந்த அனுபவம் இல்லை. இப்போ எனக்கு கண் இருந்தால் மூக்கு இருந்தால் வாய் இருந்தால் தானே நான் எனக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க அப்படின்னா எனக்கு வாய் இருந்தால் தானே நான் சாப்பிட முடியும். முதல்ல நீங்கள் எனக்கு சாப்பாடு போடுறீங்கிற உணர்வே எனக்கு தெரியவே தெரியாதுன்னா இப்போ போடுறதுனால என்ன முடியும்? அதே மாதிரி அவருக்கு பஞ்சகந்தம் அவிஞ்சு போய் முத்தியில் இருக்கிறவருக்கு நீங்கள் இங்கே வழிபாடு தேர் இழுக்கிறது, திருவிழா பண்ணுறது, கோயில் பண்ணுறது வச்சுருக்கிறதுலாம் என்ன காரணத்தினால என்று கேள்வி கேட்குறார் சம்பந்த சரணாலயர். அதுக்கு பௌத்தர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை அவருக்கு அந்த வழிபாடுகள் எல்லாம் சென்று சேராது, ஆனால் அந்த வழிபாடுகளை செய்ததனுடைய பயன் எங்களுக்கு வரும் என்று அவர் சொல்லுகிறார். அது எப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஒருத்தன் தூங்கி கொண்டிருக்கிறான் என்றால், தூங்கி கொண்டிருக்கிறவனே நீ வெட்டி கொண்டுட்டேன்னா, ஒருத்தன் தூங்குறப்ப நான் தூங்கிட்டு இருக்கேன், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கேன், என்ன ஒருத்தர் வெட்டிட்டு நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் வெட்டினதோ வலி அனுபவமோ செத்து போனதோ எதுவுமே எனக்கு தெரியாது. செத்து போயிட்டேன், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் செத்து போயிட்டேன். ஆனால் என்னை வெட்டினான அவனுக்கு அந்த பாவம் வருமா வராதா? வரும் நிச்சயமாக. அதுபோல் உறங்கியவனை வெட்டி கொண்டு விட்டுறதுனாலே அவனுக்கு எந்த அனுபவமும் இல்லை என்றாலும் அந்த வெட்டியதனுடைய பாவம் இவனுக்கு வருகிறது இல்லையா? அதுபோல் எங்கள் தலைவன் பஞ்சகந்தம் அவிந்து முத்தியில் இருந்தாலும்
அவருக்கு இந்த நாங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் எதுவும் சென்று சேராது என்றாலும் அந்த வழிபாடு செய்வதனுடைய பயன் எங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சமயத்துக்குரிய தலைவனை, அருளாளனாக இருக்கக்கூடியவனை சென்று இறந்து போனவனோடு சென்று நீ ஒப்பிட்டு கருத்து சொல்லுகிறாய், அதுவே முதல்ல தப்பு. அதனால் உன்னுடைய ஓமையே முதல்ல தவறு. வழிபாடுகள் என்பது ஒருவர் பெற்று கொண்டு பயனை தருவதாகத்தான் இருக்க முடியும். அதனால் உன்னுடைய வழிபாடும் பயனற்றது. அதனால் நீ சொன்ன பஞ்சகந்தம் அவிவு என்பது முக்தியே கிடையாது என்று சொல்லி மறுத்து சமணர்கள் எல்லாம் தெளிவித்து, பௌத்தர்கள் எல்லாம் தெளிவித்து, அப்புறம் பௌத்தர்கள்லாம் சைவ சமயத்தை சார்ந்தார்கள் என்று பெரிய புராணம் விரிவாக பேசும். இதை பெரிய புராணத்தில் என்ன நீ கிருத்தியா அதனால் இல்லை என்ன வாசியம் கொஞ்சம் சாத்துங்க. அதனால் அந்த பஞ்சகந்தம் அவிவே முக்தி என்று சொல்லக்கூடியதாகிய பௌத்தர் முக்தி. அடுத்து திரிகுணம் அடங்கு முக்தி என்று சொல்கிறார்கள். திரிகுணம் என்பது இங்கு சமணர்கள் சொல்லக்கூடியதாகிய 3 விஷயங்கள். ஞானவாரணியம் அதானமா இருக்குதுல்ல, ஞானவாரணியம், பசி, கந்தமா என்று சொல்லக்கூடிய 3 விஷயங்கள். அதெல்லாம் விரிவாக பேச வேண்டும். நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேணாம். அது நிகண்டாவாதம். நிகண்டாவாதம்னா சமணர்கள்னு அர்த்தம். சமணர்களில் 4 பிரிவு உள்ள இருக்கிறான். சமணர்களுக்குள்ளே 4 பிரிவு உள்ள இருக்கிறான். அவங்களுடைய முக்தி திரிகுணம் அடங்கு முக்தி என்று சொல்லுகிறார்கள், அந்த முக்தி. அடுத்து விரவு வினைக்கெடு முக்தி என்று சொல்லுகிறார்கள். இது பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய பிரபாகரன் பட்டாச்சாரியன் மதம்னு சொல்லுவார்கள். இது மீமாம்சக மதம். மீமாம்சக மதம் என்பது கிரியாபாதங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறது. வேதம் சொல்லக்கூடிய கிரியைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடியது தான் கிரியாபாதமான, அதுவே முக்தி கிடைச்சிரும். அவர்கள் கடவுள் தன்மை, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மீமாம்சகர்கள். இந்த பிரபாகர் கடவுள் இல்லைன்னு வேதத்தை ஒத்துக்கொண்டாலும் மீமாம்சகம் என்ன பண்ணுறதில்ல, கடவுளுடைய தன்மையை ஒத்துக்கொள்வதில்லை. என்ன உண்மை தானே? சித்திரம் முடிச்சுட்டு வந்துருக்கீங்களா? பாடிலி பிரசன்ட் மென்டலி ஆப்சன்ட். அதனால் பிரபாகரன் மீமாம்ச மதம்னு சொல்லுகிறார்கள். அதுதான் விரைவு வினைக்கெடு முக்தி. அடுத்து மலம்போ முக்தி. மலம்போ முக்தி என்று சொல்லுகிறது மலங்கள் தீர்ந்து விட்டாலே போதும் முக்தி தான் என்று சொல்லக்கூடிய பேதவாத செய்வர்கள் இவங்க. அது என்னன்னா, சுவாமி நமக்கு 2 அனுகிரகங்களை செய்கிறார். முதல்ல நம்முடைய ஆணவ மலத்தை கடுக்கிறார், பிறகு தன்னுடைய ஆனந்தத்தை கொடுக்கிறார். 2 நமக்கு செய்கிறார் சுவாமி. ஆனால் அந்த பேதவாதிகள் என்ன சொல்கிறார்கள், நமக்கு மலம் கெட்ட மாத்திரத்திலே உயிருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஆனந்தம் வெளிப்படும் என்பது பேதவாதிகளுடைய கொள்கை. இது உயிருக்கு இருக்கக்கூடிய ஆன்மானந்தவாதம்னு இது பேர். ஆன்மானந்தவாதி ஒருத்தர் நம்ம அடிக்கடி பேசுவோம். யார் அவர்? ஆன்மானந்தவாதி ஒருத்தரை பற்றி அடிக்கடி நம்ம வகுப்புல பேசுவோம். ரைட், வெரி குட். அந்த அளவுக்கு லாபம் இருக்கேன். யார் பேர்? யாரோட தொடர்புடையவர் அவர்? ஆன்மானந்தவாதம். நம்ம பண்டார் சாத்திரம் பற்றி முக்கியமான கருத்து இது. தர்மயானந்தத்தில் நீங்கள் பாடம் படிச்சு விட்டு இன்னும் ஆன்மானந்தவாதம் பற்றி தெரியாமல் இருக்கிறீங்க. தர்மயானந்தத்துடைய அடிப்படை சித்தா தர்மியா இல்லை அது கிடையாது, அது வேறு சரித்திரம். தர்மயானந்தத்துடைய பண்டார சாத்திரங்கள் 8, புரியான சமுதிர அட்டகங்கள். அதில் முத்தி நிச்சயம்னு ஒரு முக்கியமான நூல் இருக்குது. அந்த நூல் தோன்றுவதற்கு முக்கியமான காரணமே இந்த ஆன்மானந்தவாதி அப்படிங்கிறத பற்றிலாம் சரித்திரம் சொல்லியிருக்கிறோம். சத்தியர் நோட் இருக்கா? யாரு அவரு? அதுதான் கேட்குறாங்க. அவர் பேர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் எனக்கு 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மறைஞான சிதம்பரத்தில் இருந்தார். ஒரு காளகஸ்தி மறைஞான சம்பந்த பண்டாரன்னு ஒரு பேர். அவர் காளகஸ்தியிலேருந்து சிதம்பரத்துக்கு வந்தார். சிதம்பரத்தில் வந்து தன்னுடைய குருநாதர் வந்து இல்லறவாசி, இவர் துறவி. அதனால் நான் துறவி மேம்பட்டவன், இல்லறவாசியோட மேம்பட்டவன் சொல்லி அவருக்கு அந்த மாதிரியான தன்மை ஏற்பட்டு போச்சு. அதெல்லாம் குருநாதரையே மதிக்கல. அவர் இருக்காரா? அதுக்கு உயிருக்கு இயல்பாகவே ஆனந்தம் உண்டு என்று சொல்ல கருத்து உடையவர்கள் அவங்க. வேதவாதம். அப்ப சுவாமி என்ன உபகரிக்கிறான், உயிருடைய மலத்தை நீக்கிட்டா போதும், உயிருக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆனந்தம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ சாமி முத்தி கொடுக்க வேண்டியது இல்லைன்னா ஆயிடுது. அர்த்தம் புரியுதுங்களா?
இதுக்கு தான் நம்முடைய இந்த ஆன்மானந்தவாதம் ரொம்ப பரவுது வேகமாக குருஞான சம்பந்த பெருமானுடைய காலகட்டத்தில். அதனால தான் ஒரு முத்தி நிச்சயம் என்ற நூல் சாதிக்கிறார். அதில் அண்ணலை போல் ஆன்மாவுக்கு ஆனந்தம் உண்டாகில் எண்ணில் பிறப்புறப்பு எய்துமோ என்று கேட்கிறார். அண்ணலுக்கு ஆனந்தம் இயல்பாக இருக்கு, ஆன்மாவுக்கும் ஆனந்தம் இயல்பாக இருந்ததுன்னா அது ஏன் முக்திக்கு திரும்ப பிறவிக்கே வர வேண்டியிருக்குது? ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டியது தானே அப்படி கேள்வி கேட்கிறார். அண்ணலை போல் ஆன்மாவிற்கு ஆனந்தம் உண்டாகில் எண்ணில் பிறப்பறப்பை எய்துமோ என்று கேட்டார். அது ஆன்மானந்தவாதியை மறுத்த நூல் முத்தி நிச்சயம்னு பேர். ரொம்ப அற்புதமான நூல் அது, பண்டார சாத்திரம். அதெல்லாம் என்னைக்கு நாம் படிக்கிறது? இந்த சாத்திரமே இன்னும் படிச்சு முடிக்கல. ஆசையாக தான் இருக்கு. யோப்பா அதுதான் அந்த முத்தி நிச்சயத்துக்கு நம்முடைய தர்மயாதின கட்லசாமி வெள்ளியம்பல முனிவர் விளக்கம் உரை எழுதினது தான் மாபாடி, முதல் மாபாடின்னு பேரு. சரி, அப்படி என்ன முத்தி பேசிருக்கோம்? மலம் போ முத்தி. அடுத்து விக்கிரக நித்தமுத்தி என்று சொல்கிறார். விக்கிரக நித்தமுத்தினா சித்தர்களை பற்றின முத்தி. அது விக்கிரகம்ங்கிறது உடம்பை குறிக்குது. உடம்பு அழியாமல் இருப்பது தான் முக்தி என்பது சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு வகை முக்தி. காயகல்பம் உண்டு, அவங்க உடம்பை ஸ்திரப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் நம்முடைய கருவூர் தேவநாயனாருடைய திருமுறை பாருங்க, திருவிசைப்பா பாருங்க. 9ஆம் திருமுறையில் கருவூர் தேவர் பாடியிருக்கார். அவர் தன்னை காயகல்பம் சாப்பிட்டவர்னே சொல்லுவார். அவர் இதில் எது கண்டுபிடிக்க முடியலையே. தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரம் கோயில் இருக்கு இல்லையா, அது என்ன கோயில்? பிரகதீஸ்வரர் கோயில். அந்த கோயிலில் பேர் ராஜராஜீஸ்வரம்னு பேர். இந்த கோயிலை பற்றி ராஜா அந்த கோயிலுக்கு வச்ச பேர் வந்து ராஜராஜீஸ்வரம்னு பேர். ராஜராஜேஸ்வரம் இல்லை, ராஜராஜீஸ்வரம். ராஜராஜீஸ்வரம் அந்த கோயில் மீது கரூர் தேவர் பாட்டு பாடியிருக்கார். நம்ம 9ஆம் திருமுறையில் 16ஆவதாக இருக்குது. உலகலாம் தொழவந்துன்னு தொடங்கக்கூடிய பாட்டு. அதோட நிறைவு பாட்டில் திருக்கடைக்காப்பில் சொல்கிறார் கரூர் தேவர், சரளமந்தார சண்பக வகுல சந்தன நந்தனவனத்தின் இருள் விரி மொழுப்பின் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேச்சரத்திவரை அருமருந்து அருந்தி அல்லல் தீர் கருவூர் அறைந்த சொல் மாலை இறைந்தின் பொருள் மருந்து உடையோர் சிவபதம் என்னோ பொன்னெடுங்குன்றுடையாரே என்று பாடுகிறார். அதில் தன்னை பற்றி கருவூர் தேவர் அறிமுகப்படுத்துகிறார். அப்படி சொல்கிறார், அருமருந்து அருந்தி அல்லல் தீர் கருவூர் அப்படின்னு சொல்கிறார். அருமருந்து அருந்தியவராக தன்னை சொல்லுகிறார். இந்த அருமருந்துங்கிறது காயகல்பம் என்கின்ற மருந்து, காயத்தை கல்பமாக்குவதுன்னு அதுக்கு பேர். காயகல்பம் மூலிகைகள்னே சில மூலிகைகள் உண்டுங்க. அதில் ரொம்ப தலையாயது வந்து கருஞ்சீரகம் தான். இப்போ கருஞ்சீரகம் ரொம்ப எல்லாம் இப்போ ட்ரெண்ட் பண்ணுறாங்களா எல்லாரும். அது வந்து காயகல்ப மூலிகை. அது உடம்பை காயகல்பமாக ஆக்குவதற்கு செய்யக்கூடிய அந்த மருந்தில் கருஞ்சீரகமும் ஒரு பார்ட், அதுவும் உண்டு. அதனால் கருஞ்சீரகத்தை மட்டும் சாப்பிட்டா மட்டும் நம்ம சித்தராக இல்லாமல் சார் அப்படி கேட்காதீங்க. அப்படின்னா எல்லோரும் சித்தராக இருக்க வேண்டியதான் பண்ண இடத்துக்கு. ஏன்னா கருஞ்சீரகம் அவ்வளோ வியாபாரம் ஓடுதுப்போ. ஸோ அதையும் ஒரு பார்ட்டாக சேர்த்து காயகல்பம் தயாரிக்கிறது வழக்கம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல காயகல்பம்னே சொல்லுவார். அது என்ன, அது இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரத்துடைய தேவாரம்னு நினைக்கிறேன். இது இடையும் வருது, கரூர் தேவாரம். அதுலேயும் பாருங்க. சரி, எங்கன்னு தெரியல. அவருடைய தேவாரத்தில் அவருடைய திருவிசைப்பால அவர் காயகல்பம் மருந்தியவர் என்றே சொல்லுகிறார். நம்முடைய தர்மயாதினத்திலேயே சன்னியான ஒருத்தவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு சித்தர் வந்து இறங்கினார். அவரும் காயகல்பம் சாப்பிட்டவர் தான். அவர் நம்ம மடத்தில் சாப்பிடக்கூடிய அறுசுவை விருந்துகளை அவருக்கு ஒத்துக்காமல் அவர் உடம்பு கெட்டு போனதெல்லாம் கூட நம்ம சரித்திரம் இருக்கிறது. அப்படி இது அதனால இப்போ இவர் அந்த மாதிரி அந்த விக்கிரக நித்தமுத்தியுடையவரா? ஆனால் அவர் கிடையாது. இவர் நம்ம சித்தாந்தி தான் கரூர் தேவர். இது ஒரு பார்த்து தானே சித்தாந்தத்துக்குள்ள எல்லாமே.
அதனால் அது மட்டுமே முக்தின்னு அங்கேயே லாக் ஆகிட்டானா அது ஒரு தப்பான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். அதனால் இப்போ அவர்கள் அந்த விக்கிரக நித்தமுக்தி என்று சொல்லக்கூடிய சித்தர்கள். விவேக முக்தி, விவேகம் என்பது அந்த அதாவது ஒரு வேறுபட்ட உணர்வு, அதுதான் விவேகம்னு பேர். விவேகம் அது ஒரு விஷயத்துக்குள்ள மயங்கி நிற்கிறோம்னா இதுலேருந்து நாம் தனிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு தெளிவு தான் விவேகம் என்று பெயர். இது மாயாவாதிகளை பற்றி பேசுகிறது. மாயாவாதிகள் தான் பிரம்மம் என்பதை உணராமல் மாயைக்குள்ள அழுந்தி இருக்கிறார்கள் என்று எல்லாரை பற்றியும் சொல்கிறதுனால மாயையிலிருந்து நாம் வேறுபட்ட பிரம்மம் தான் நாம என்பதை எப்போது உயிர் உணர்கிறதோ அதுதான் விவேகம்னு பேர். அந்த விவேக உணர்வு உடையவர்களுக்கு விவேக முக்தி என்று பெயர். அது மாயாவாதிகளை சொல்லுகிறது. அடுத்தது பரவும் உயிர் கெடுமுக்தி என்று சொல்லுகிறார். இது பார்க்காரியன் மதம். உயிர் கெடுமுக்தினாக்க சுத்தமாக சிவாத்வித சைவர்கள். இது கிட்டத்தட்ட உயிர்னு ஒரு பொருளே கிடையவே கிடையாது. சுத்தமாக உயிர் முக்தி நிலை என்ன பண்ணிடும், சுத்த நிலை அடைந்து சிவமாகவே மாறிவிடும் சொல்கிறது. இது சிவ சங்கராந்தவாதம். சங்கராந்தவாதம் சிவனோடு கலந்து சிவனை போல ஆகிடுறது சிவசமவாதம். இது சிவ சங்கராந்தவாதம். சிவருமானை போலவே சிவருமானத்தை கலந்து இரண்டரை கலந்துவிடும். தனியாக உயிர் ஒன்று இருக்கவே இருக்காது பிறகுன்னு அர்த்தம். அது சரியா? ஏன் சரியில்லை? சரி, வேற என்ன எப்படி சொல்லலாம்? அது இன்னும் உயிர் ஒரு பொருள் இல்லாமலே போயிடும், சிவம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். சர்க்காரியவாதம் இல்லாமல் போயிடும். சர்க்காரியவாதம் என்பது இல்லது தோன்றாது உள்ளது அழியாது என்கின்ற வாதத்தின்படி உயிரானது எப்பவுமே என்ன பண்ணாது, இல்லாமல் போகவே போகாது. உயிர் உயிராக தான் இருக்கும் இல்லையா? அதுதான் அடிமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாமிக்கு அடிமையாக இருக்குது. ஆனால் சரியான வார்த்தை இதுதான். ஸோ அதனால் எப்பவும் உயிர் என்ன ஆகாது, கெட்டு போகாது. அதெல்லாம் உயிர் போகும் முத்தினார். உயிர் கெடு முத்தின்னு சொன்னார். அடுத்து சித்தி முத்தி. இது சித்தர்களுடைய முத்தி ஒரு வகை. அட்டமா சித்தி கைவரப்பெறுவதே முத்தி என்று சொல்லக்கூடியது. சித்தர்கள் என்று அவர்களுக்கு பேரு. சித்திகள் கைவரப்பட்டதுனால சித்தர்கள். சித்தத்தை சிவன்பால் வைத்ததுனால சித்தர்கள் கிடையாது. அவர்கள் ஞானாச்சாரியர்கள். அவங்க நம்ம சொல்லக்கூடிய ஜீவன் முக்தர்கள். அவங்கள தான் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சொல்லுகிறோம். சித்தர்கள்னு சொல்றவங்க சித்து வேலை செய்யறவங்க. அட்டமா சித்திங்கிறது அனிமா, லகிமா, மகிமா, கரிமா என்று சொல்லக்கூடிய என்னது பிரத்யா, பிராப்தி, பிராகாமியம், ஈசம், வசித்துவம் என்று சொல்லக்கூடியதாகிய அந்த 7-8 இருக்குது. அந்த 2 அனிமாங்கிறது அனிமா, மகிமா, லஹிமா. மகிமான பெருசாகிறது, லஹிமானா லேசாகிடுறது, கரிமா அப்படின்னா அதுவும் அடர்த்தி ஆகிடுறது. இப்படி ஒவ்வொரு விஷயமா. பிராப்தினா நினைச்ச இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி சக்திகள். பிராகாமியம் அப்படிங்கிறது பரகாய பிரவேசம், அதான் உடல் கூடு விட்டு கூடு பாயிருது. அது வச்சு ஒரு படம் ஒன்று வந்து தெரியுமா தமிழில், கூடு விட்டு கூடு பாயிருது ஒரு படம் ஒன்று. பிரபு படம் ஒன்று வரும், சின்ன வாத்தியார்னு ஒரு படம். சின்ன வாத்தியார் தானே படம், ஐ திங்க் அதுதான் சின்ன வாத்தியார் தான். புஷ்பவும் பிரபுவும் நடிச்சிருப்பாங்க. அதில் அவன் அந்த கூடு விட்டு கூடு வாயிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணி தான் நடிச்சிருப்பான் படத்தில். பூனை உள்ள இல்லை, அது தேவசக்தியெலாம் நடக்கும். இதை சித்தர் விஷயமா பிரயோகம் பண்ணி பார்க்கறது மாதிரி அதில் காட்டியிருப்பார். ஈசம் அப்படிங்கிறது ஏவல், எல்லாவற்றையும் ஏவல் கொள்ளுவது. வசித்துவங்கிறது எல்லாவற்றையும் வசியப்படுத்துறது. இதெல்லாம் இருந்தாலே அதுதான் முக்தி. இந்த சக்தியை பெறுவதே முக்தின்னு சொல்லுகிறது. இது ஒரு பார்த்து. நீங்கள் யோகத்தில் நின்னீங்கனாலே அட்டமா சித்தி தானாக கைவரப்போம். இதை விட சிம்பிளாக சொல்கிறாங்க ஞானசம்பந்த பெருமானார். அட்டமா சித்திகள் அனைத்து காலஸ்தி என்று சொல்கிறார். நீங்கள் காலஹஸ்திக்கு போனினாலே அட்டமா சித்தி கைவர போகிறோம்னு சொல்கிறார். அட்டமா சித்தி அனைத்து காலஸ்தி வட்டவார் தலையினைன்னு சாமி பாடுகிறார். அதனால் இப்படி சொல்லக்கூடியதாகிய 10 பேர் இதில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த 10 பேர் அடுத்தது பாடான முக்தி. பாடானவாதிகள்னு உங்களுக்கு பேர். பாஷாணம்னா கல்லுன்னு அர்த்தம். பாஷாணம்னா கல். நவபாஷாணம்னு அதனால சொல்லுகிறோம். நவவித மூலிகையினால தயாரிக்கப்பட்ட ஒரு கல். அப்படின்னு பாயசம் தான். பாஷாணம் அப்படிங்கிறது கல். அது விஷத்தை குறிக்கிறது. நவபாஷாணம்னா நவவிதமான மூலிகையினாலே ஒரு கல்லை இவங்க தயார் பண்ணுறாங்க. அந்த நீங்கள் நவபாஷாணத்தினால தயாரிக்கப்பட்டது அப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா அது விஷம் செத்து போயிடணும். அதுலேருந்து நீங்கள் ஒரு ரொம்ப மில்லிகிராம் அளவுக்குள்ளே ரொம்ப மைனூட்டான அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல உள்ள நோய் உங்களுக்கு தீரும்.
அதனால தான் சுவாமி தெய்வ சிலைகளை அதில் படித்து அதன் மூலம் மேலே அபிஷேகிக்கப்பட்ட விஷயங்களை மூலமாக நம்ம உட்கொண்டோம்னா இந்த நவபாஷான சக்தி நம்ம உள்ளே போகும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதனால தான் பழனி முருகனை நவபாஷான சிலை என்று சொல்கிறார்கள். அது செய்தவர் போகர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது என்னன்னு நமக்கு தெரியல, உண்மையா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. பழனினாலே உடனே போகர்ன்றவங்க எல்லாம் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பற்றி. அவர் தான் அதை உண்டு பண்ணார். போகருங்கிறவர் வந்து சைனீஸ். அவர் இல்லை, சீனாக்காரர். அவர் போகர் வந்து சீனாக்காரர். அங்கேருந்து இங்கே வந்து தான் அவர் இங்கே சித்து வேலை செய்திருக்கிறார். வந்துட்டா அது வந்துட்டா அது வந்து போதி தர்மர். அவர் பேர் போதி தர்மர். போகருங்கிறவர் வந்து சைனாலேருந்து இங்கே வந்தவர் தான். போகர், புலிப்பாணி, இப்படி 18 சித்தர்கள் சொல்கிறார்களே. காகபுஜண்டர், போகர், புலிப்பாணி, அப்போ யார் இருக்கா, குதம்பை, அப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. கடுவெளி சித்தர் அப்படிலாம் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே அட்டமா சித்தி, அவங்களெல்லாம் தூசி. இந்த அட்டமா சித்தி கைவிடப்பட்டிருந்தா உடனே என்ன பண்ணக்கூடாது, அவங்க செய்ய மாட்டாங்க. பக்குவான் மக்கள் அவங்க தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க எதுவும் உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. தான் சித்தருடைய விஷயம். அட்டமா சித்தி கைவிடப்பட்டு விட்டேன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் மேஜிக்லாம் செய்கிறவங்களாம் சித்தரே கிடையாது. அதுக்கு நாளாவே புரிஞ்சுக்கலாம். யார் ஒருத்தர் மேஜிக் செஞ்சு காமிச்சிக்கிட்டு தான் சித்தர்னு சொல்லுகிறானோ அவன் டுபாக்கூர்னு நல்லா தெரிஞ்சுக்கிறானு. இந்த அட்டமா சித்தி கைவிடப்பட்டவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். பக்குவான் மக்களுக்கு, தவசீலர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடியது. அந்த விஷயத்தை வைத்து கொண்டவர்கள் உலகியல் வாழ்க்கையில மக்கள் வினைக்கேடுகளால் துன்பப்படுறது அவங்க இடையூறு பண்ண மாட்டாங்க. ஏதோ காரணத்தினாலே அவங்களுக்கு இவங்க ஏதாச்சும் இன்ட்ராக்ட் பண்ணா வேணா அவங்க ஹெல்ப் பண்ணா உண்டு. அதுவும் ரேர் கேஸ் தான். ரொம்ப விலகம் புரியுதுங்களா? சும்மா தெருவில் வந்து உட்காந்துக்கிட்டு மேஜிக் பண்ணிக்கிட்டு குறி சொல்லிக்கிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிறாங்க, அவங்க வந்து சித்தர்கள் அப்படின்னு அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவர்களெல்லாம் சித்தர்கள் கிடையாது. சித்தர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க தான், இல்லைன்னா கிடையாது. எல்லாம் அரூபமாக இருப்பாங்க. அதனால தான் பௌர்ணமியில் கிரிவலம் பண்ணணும்னு அதெல்லாம் சொல்லுகிறார்கள். பௌர்ணமி நாளில் சித்தர்கள் எல்லாம் அந்த மலையில் வசிக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாரும் கிரிவலம் செய்வார்கள், சுவாமியை வளர்ந்து வழிபாடு செய்வார்கள். அப்போ நாம் திறந்த மார்போடு கிரிவலம் செய்தோம்னா அவங்களுடைய திருமணியிடப்பட்ட காற்று நம்ம மீதும் படும். அதனால் நமக்கு புண்ணிய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி தான் இப்போ கிரிவலம் பௌர்ணமிக்கு போக சொன்னது. பௌர்ணமிக்கு அடி வைக்க இடம் இல்லாமல் போயிட்டு திருவண்ணாமலையில் இல்லையா? அது போகிற இடம்பெற வெறும் வாழைப்பூ வடையாக இருக்குது. எங்கே போனாலும் வாழைப்பூ வடை மூலிகை வடை சார்னு வச்சுட்டு இருப்பாங்க. எங்கே போனாலும் அதை வாங்கி தின்னுபிட்டு நம்ம நடந்து போனால் எங்கேருந்து நமக்கு புண்ணியம் வர்றது? இப்போ புண்ணியம் வராது. அதனால் புண்ணியம் வருதா வரலையா, ஒரு பூனைக்கே சாமி முத்தி கொடுத்துருக்காரு திருவண்ணாமலையில். ஏதோ ஒரு வேட்டை விலங்கு 2, ஒரு பூனையோ ஏதோ சம்திங், ஒரு மாம்சப்பாய், அது ஒரு சாகபக்ஷினியோ ஒரு வேட்டை விலங்கு 2 துரத்திட்டு போயிருக்கு. அது திருவண்ணாமலை புராணம். வேட்டையாடக்கூடிய உயிரினம் தப்பிச்சு ஓடுறதா ஓடி இருக்கு, இது அதை பிடிச்சி சாப்பிட்றதா ஓடி இருக்கு. 2ம் அபுத்திபூர்வமாக மலையை வளம் வந்ததுனால அதுக்கு 2 முத்தி கொடுத்துட்டாருன்னு புராணம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சுவாமி தான் அவர். அது இல்லைல்ல, அவர் எதுவும் செய்வார் தான். அதனால் நம்மக்கிட்ட அந்த நோக்கம், என்ன நோக்கம் இருக்கிறது நம்ம இடத்த, அது ஒரு அட்வென்ச்சர் அனுபவமாக தான் இன்றைக்கு பல அனுபவங்கள், பல யாத்திரைகள் முழுக்க பாருங்கள் அட்வென்ச்சர் அனுபவமாக தான் இருக்குது. இந்த வெள்ளியங்கிரி, அப்புறம் இன்னொன்று போவாங்களா என்னது சதுரகிரி, பருவதமலை, இதெல்லாம் பாருங்கள் அட்வென்ச்சர் அனுபவங்களுக்காகத்தான் மட்டும்தான் போகிறாங்களா தவிர்த்து அங்கே போய் இன்னும் பக்தி அப்படியே பக்தியாக இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் வெள்ளியங்கிரி போகணும் அவசியமாக கிடையாது. பக்தி மட்டும்தான் எங்களுக்கு முதல் ஒரு சிவருமான போய் வெள்ளங்கிரியில் போய் கும்பிட்டா மட்டும்தான் சாமி அனுகிரகம் பண்ணுவாரா என்ன? சுந்தர மகாலிங்கத்தை போய் நீங்கள் தரிசனம் பண்ணாதான் சாமிக்கு புண்ணியம் கொடுப்பாரா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ கைலாய யாத்திரை போங்க நடந்து, அதையும் செய்ய மாட்டோம்னு தெரிய மாட்டேது. இப்போ அதனால எல்லா தெய்வ தரிசனமும் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் 274 முதல்ல தரிசனம் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் வெள்ளையகிரி போகலாம், அப்புறம் சதுரகிரி போகலாம், அப்புறம் நீங்கள் பருவதமலை போகலாம், அதெல்லாம் பண்ணலாம். நம்ம பக்கத்தில் உள்ள கோயிலே நம்ம போகவே மாட்டோமே. அப்புறம் நம்ம இங்கேருந்து வெள்ளையகிரி போகிறது நம்ம அட்வென்ச்சருக்காக தான் வச்சுருக்கிறோம். அதான் அதனால் அப்படி இருக்கிறது. அதனால் அந்த பாடான முக்தி, அந்த பாஷாணம் கல் போல் முத்தி நிலையில் உயிர் என்ன ஆகும்? கேவல நிலையில் எந்த உணர்வும் இல்லாமல் கல் போல் கிடக்கு. முத்தி நிலையில் எந்த உணர்வும் கிடையாது, எந்த அனுபவம் கிடையாதுன்னு சொல்கிறவன் பாடானம். அப்பயும் கல் போல தான் கிடக்கு. கல் போல் கிடக்கிறது எதுக்கடா இவ்வளோ தூரம் சகரத்தில் அவ்வளோ கஷ்டம் பண்ணோம், அதுக்கு நான் கேவலத்திலே கஷ்டப்படாமல் கல் போல கிடப்பேன்னு கேட்குறாங்க. பார்க்க போகிறீங்களா? அதான் பாடான முக்தி. இவை பழிசேர் முக்தின்னு தொகுத்து சொல்கிறார். இது எல்லாமே பழி, இது எல்லாமே பொய், இது எல்லாமே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே உண்மையான முக்தியே கிடையாது என்று சொல்கிறார். அப்போ எது சார் முக்தி? திரிமலமும் அகலன்னார்.
மலம் போ முக்தின்னு கீழே ஒருத்தர் சொல்லும் பொழுது இதை ஏன் திரும்பி திரிமலமும் அகலான்னாரு? மலம் என்பது 3 அப்படிங்கிறத நாம சொல்லுகின்றோம். 3 மலம் இல்லைங்கிறது ஒத்துக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனமலம்னு ஒன்று கிடையவே கிடையாது, மாயையும் கண்மம் மட்டும்தான் உண்டு, அது மட்டும் தான் மலம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அதனால என்ன சொல்றாரு தெளிவா சாமி, திரிமலமும் அகல உயிர் அருள் சேர் முத்தி, உயிர் திருவடியை அடைய வேண்டும், திருவருளாலே அடைய வேண்டும், திகழ் முத்தி இது முத்தி திறத்ததாம், இதுதான் முக்தி என்று இந்த 50வது பாடல்ல பேசி அந்த இயல்பு அதிகாரமா பொது அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். 50 பாட்டு நம்ம சிவபிரகாசம் நிறைவு பண்ணியிருக்கோம். பாதி கிணறு தாண்டியாச்சு. இப்போ எத்தனை வகுப்பு போயிருக்கு இது வரைக்கும் சிவபிரகாசம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வந்துட்டு வா. ஏப்ரல் தான் நடக்குதா? ஓ 3 மாதம் இருக்கா? வேகமாக தான் போயிருக்கு போட்டுருக்கு. 2 வகுப்பாக நடக்குது இல்லையா? 1 ஹவர் நான் 3 மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம வகுப்பு நடத்துகிறோம் இல்லையா? 2.5 மணி நேரத்துக்கு மேலே வகுப்பு நடத்துகிறோம். அதனால் இல்லைன்னா முடிக்கவும் முடியாது. இதெல்லாம் எல்லா வகுப்புமே நீங்கள் இப்போ நான் என்னால் 10 பாட்டு மட்டுமே நடத்துனாலும் கூட பேசியிருக்க முடியும், பேசலாம், கதை விடலாம், அவ்வளோ கதை விடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கதை வேறு விட்டுட்டு தான் இருக்கோம் நிறையா. இப்போ இடையில நம்ம பேசாத கதை என்ன இருக்குது? இப்போ இருந்தாலும் சாஸ்திர விஷயங்களுக்குள்ள பேசி நிறைய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறீங்க என்று ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் நம்ம எதையுமே நம்ம விட்டுட்டு வர மாதிரியும் தெரியல, எதையும் நம்ம பேசாமல் வர்றது மாதிரியும் தெரியல, எல்லாமே டீட்டெயில் தான் படிக்கிறோம். ஸோ இதுக்கு இவ்வளோ டைம் போதுமானதாகத்தான் நமக்கு இருக்கு. இப்போ அதெல்லாம் நடத்தி போட்டுறதுனால உங்களுக்கு ஸ்மூத்தாக மூவ் ஆகிட முடியுது. ஒவ்வொருத்தரையும் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி சொல்லிட்டு தானே போகணும். நம்ம 36 தத்துவத்தை பற்றி பேசும்போது 36 தத்துவமும் நடத்தினா தான் உங்களுக்கு இங்கே நம்ம நடத்தியாச்சு. ஸோ அதனால நமக்கு அது ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லுவோம். சரி, அதனால் இந்த 50 பாட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை நமக்கு. அடுத்தது 51வது பாட்டு. இந்த 50 பாடலில் என்ன பேசப்பட்டது, இனி வரக்கூடிய பாடல்கள்லாம் என்ன பேசப்பட போகிறது என்பதே ஒரு இன்ட்ரோ மாதிரி இந்த பாடலில் கொடுத்துக்கிறார். கன்க்ளூஷன் வித் இன்ட்ரோவாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இங்கு இவை இதுக்கு பிறகு கட்டில் மாறுது பாருங்க பாட்டு வரி. இதெல்லாம் பெரிய பெரிய பாட்டாக இருக்கும், இதுக்கு பிறகு சின்ன சின்ன பாட்டாக இருக்கு பாருங்க. இங்கு இவை பொது இயம்பு என்பர்கள் இதன் மேல் ஆன்மா தங்கிய அஞ்சவத்தை தன் உண்மை உணர்த்தும் தன்மை பொங்கொழி ஞான வாய்மை அதன் பையன் புனிதன் நாமம் அங்கதில் அணைந்தோர் தன்மை அறைகுவன் அருளினாலே என்று சொல்கிறார். இது வரைக்கும் சொன்னது என்னவா? பொது இயம்பு என்பார்கள், பொது என்று சொல்வார்கள். காமன் ஃபேக்ட் இதெல்லாம் பொதுவாக இருக்கிறது சொல்கிறார். அது தடஸ்த சுரூப லட்சணம். சுரூப லட்சணம் இது வரைக்கும் பேசப்பட்டதுன்னு அர்த்தம். இனி பேசப்படுவது உண்மை அதிகாரம் இல்லையா? அதனால இங்கு இவை பொது இயம்பு என்பார்கள். இதன் மேல், இதுக்கு மேல, இந்த 50 பாட்டுக்கு மேல பேசப்படுவது என்னது? ஆன்மா தங்கிய அஞ்சவத்தை, அதான் உண்மை அதிகாரம். தடஸ்த விஷயங்கள், இதெல்லாம் காரிய விஷயங்கள், இதெல்லாம் பேசப்படும். அஞ்சவத்தை தன் உண்மை, ஆன்மாவுடைய இயல்பு, அது சகல நிலையிலே என்ன இயல்புல வாழும் அதை சொல்லுகிறார். உணர்த்தும் தன்மை, அதற்கு அருள் உணர்த்தக்கூடிய தன்மை. பொங்கொழி ஞான வாய்மை, அதுக்கு ஞானம் மதிப்படக்கூடிய தன்மை. அதன் பயன், ஞானம் கிடைக்கிறதுனால உயிர் கிடைக்கக்கூடிய தன்மை. என்ன பயன்? என்ன? புனிதன் நாமம், பெருமானுடைய திருநாமத்தை பற்றின விஷயம். 5 எழுத்து அருள்நிலை கீழே படிச்சிருக்கிறோம் இல்லையா? திருவருள் பயனில் படிச்சிருக்கோம், உண்மை இலக்கத்தில் படிப்போம். இது எல்லாமே 5 எழுத்து அருள்நிலை, நாதன் நடம், இதெல்லாம் பேசுகிறோம். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு இந்த சாஸ்திரம் நிறைவாகும். அதனால அந்த விஷயத்தை பேச போகிறோம். அதில் அங்கு அதில் அணைந்தோர் தன்மை, இந்த விஷயத்தை எல்லாம் படித்து பெருமானுடைய திருவடியை அடைந்தவர்களுடைய தன்மை என்ன? திருவருள் பயனில் இருக்கு இல்லையா? நிறைவதிகாரம் என்ன? அதில் அணைந்தோர் தன்மை தான் எழுதி கொடுக்குறேன். அறைகுவன் அருளினாலே, இவற்றை எல்லாமே அருளினாலே பேச போகிறேன் என்று சொல்வார். அறைதல்னா சொல்றதுன்னு அர்த்தம். அதான் அந்த பாட்டோட பேர். பாட்டோட இன்ட்ரோ பாட்டு தான். அடுத்த 52வது பாட்டு போலாமா? இன்னைக்கு எத்தனை பாட்டு வரைக்கும் பார்த்துருக்கோம்? இல்லை, இன்னைக்கு இது வரைக்கும் 4 பார்த்துருக்கோமா? பரவாயில்ல. லாஸ்ட் டைம் 2 பாட்டையும் 3 பாட்டையும் முதல்ல பார்க்க போடுது மொத்தம். சரி, அடுத்த 52வது பாட்டு. இதில் ஆன்ம இயல்பு பேசுகிறார். அதாவது இதன் மேல் ஆன்மா தங்கி அஞ்சவத்தை தன்னுண்மைன்னு சொன்னார் இல்லையா?
அந்த விஷயங்களை தான் தொடக்கத்தில் நீ பேச போகிறார். ஆன்மாவுடைய சகலாவத்தைகள் என்னென்ன 5 அவத்தைகள் அதை பற்றி பேசுகிறார். அடுத்தது ஆன்மானா என்ன அதை பேசுகிறார். ஆன்மா ஒரு அறிவுடைய பொருளா அல்லது அறிவற்ற பொருளா, அறிவு உடையதும் அறிவு அற்றதும் ஆகிய பொருளா, இதை பற்றிலாம் நம்ம சதசத்துன்னு பேசுகிறோம் இல்லையா, அதை கன்க்ளூட் பண்ணுறதுக்காக போகிறார். அதுக்காக சில கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகிறார். இதெல்லாம் ஆன்மா இல்லை, இதெல்லாம் ஆன்மாவுடைய லட்சணங்கள், இதெல்லாம் இனி பேசுவார். ஒரு பாட்டில் சதசத்து என்று நிறைவு பண்ணுவார். 57வது பாட்டு பாருங்க, கீழே பாருங்க, தன்மையால் சதசத்து ஆமைன்னார் பாருங்க. 57வது பாட்டு சதசத்து ஆமைன்னு கன்க்ளூட் பண்ணுறா பாருங்க. உயிர் என்னவா போவா சதசத்து. இப்போ அது நோக்கி தான் போக போகுது. இந்த பாட்டு முழுக்க என்னது, இதோட எழுவை எங்கேருந்து ஆரம்பிச்சு பயனில்லை. 57வது பாட்டு உயிரோட என்ன தன்மைங்கிற சொல்லி கடைசியில் சதசத்துன்னு முடிக்க போகிறார். அது சார்ந்த கேள்விகள் தான் இங்கே கேட்கப்பட போகிறது. விளக்க போகிறதுல பாட்டு என்ன சொல்கிறோன்னு சரியா. இப்போ ஆன்ம இயல்பு 52வது பாட்டு, செறிந்திடும் உடலுள் மண்ணி புலன் வாயில் பற்றி அறிந்து அதில் அழுந்தோ ஒன்றும் அறிந்திடாது அறியும் தன்மை பிரிந்து அடை அஞ்சவத்தை பெருகிய மலத்தால் பேணி உரு தனியதீதம் உண்மை உயிர்க்கு என உணர்த்தும் அன்றே என்று சொல்றார். உயிருக்கு உள்ள சிறப்பான தன்மைகள் என்னென்ன, இது இந்த உண்மைத்தன்மை என்ன, இது எப்படி உலகத்தில் இருக்கும் அப்படிங்கிறது காட்டுகிறார். செறிந்திடும் உடலுள் மண்ணினார். உயிர் உடம்புக்குள்ளே இல்லைனாக்க உயிர் ஒன்று இருப்பதே இல்லாமல் போகிறோம். ஏன்னா ரெண்டுமே என்னது, அத்துவித பொருள். உடலும் உயிரும் அத்துவிதமா இல்லையா? அத்துவிதம்னா என்ன, ஒன்றோட ஒன்று கலந்துருக்கிறது. பிரிச்சாக்க பொருள் கிடையாது. பிரிச்சாக்க 2 பேருக்குமே என்ன கிடையாது, பொருள் இல்லாமல் போயிடுவாங்க. சேர்ந்து இருக்குங்கிறதுக்காக 2 பேரும் என்ன ஆகிடாது, ஒரே பொருளாக ஆகிட மாட்டாங்க. அதனால பிரிப்பில்லாத கலப்பு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனால் செறிஞ்சிடும் உடலுள் மண்ணினார். உடம்புக்குள்ளே தான் இந்த உயிர் இருக்க முடியும். வெளியில் இருந்ததுன்னா உயிர் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்ல முடியாது, அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு அவத்தை என்ன கிடையாது, இல்லை அவத்தை அனுபவம் என்பதும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்காது. அதனால் செறிஞ்சிடும் உடலுள் மண்ணி சேர்ப்புலன் வாயில் பற்றி, உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு அவர் என்ன பண்ணுவார், இந்த வாயில்களாகிய பொறிப்புலன்களை பற்றி கொண்டது அவர் அனுபவத்தை எடுத்துக்கொள்வார், அனுபவத்தை நிகழ்த்துவார். அது கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்று சொல்லிக்கொள்கிறோம் அதை இல்லையா. ஞானேந்திரியம் என்பது மெய்வாய் கண் மூக்கு செவி உடம்பு, அதை உடம்பை சொல்லியாச்சு. கண்மேந்திரியம்ங்கிறது கை காலு வாக்கு உபத்தம் பாணி என்று சொல்லுவார்கள். விசர்க்க உபத்தம்னு சொல்லுவார்கள். அப்போ வாயில் பற்றி அறிந்து, அப்போ இதிலே தெரிஞ்சு பாருங்க, பற்றி அறிந்துன்னு பாருங்க. அந்த பாட்டை வாயில விட்டுருங்க. பற்றி அறிந்து அறியும்னு தெரிகிறது. அறியும் பொழுது எப்படி அறியும், பற்றி தான் அறியும். எதையும் என்ன பண்ணும், உயிர் பற்றி தான் அறியும். சார்ந்ததாம் வண்ணமும் தன்மையாகி பற்றி அறியும். எதையும் ஒரு பொருள் மீது அழிந்து அறியும். இதெல்லாம் உயிரோட இயல்பு படிச்சிருக்கோமா புலகத்தில். அதில் அழுந்தும் ஒன்றும் அறிந்திடாது. அதில் அழுந்தும்னா எதை பற்றுகிறதோ அதில் அழுந்தி அறியும் உயிர் இல்லையா. ஒன்றும் அறிந்திடாதுன்னா வேறு எதையும் அறியாது. எதை அழிஞ்சிருக்கிறதோ அதை மட்டும்தான் அறியும். அறியும் தன்மை பிரிந்து அடை அஞ்சவத்தை, அறிவு நிகழக்கூடிய இந்த நிலைப்பாடு நனவு என்று சொல்லப்படும். இந்த நனவு நிலையிலிருந்து அறியக்கூடிய தன்மையிலிருந்து விலகி 5 அவத்தைகளே படும். நனவுங்கிறது அதில் அறிவு கருவிகளோடு கூடிய நிலை. அடுத்தது கனவு வரும். அது கருவி சில விஷயம் என்ன ஆகிடுதில்ல, கனவுல எத்தனை கருவி போயிடும், 10 போயிடும். வெரி குட். கனவுல 10 போயிடும். அதெல்லாம் அறிந்திராத அறியும் தன்மை பிரிந்து அடை அஞ்சவத்தை பெருகிய மலத்தால் பேணி ஒரு தனி அதீதம். அதனால இந்த 5 அவத்தை ஏன் உயிர் படுகிறது, மலத்தில் இருக்கிறதுனால. மலம் பிரிவதற்காகத்தான் என்ன பண்ணுவது, 5 அவத்தை அனுபவப்படுகிறது. உறும் தனி அதீதம். தனி அதீதம்னா அதீதம், சாக்கராதீதம் என்கின்ற அந்த அனுபவத்தை அடைந்து உண்மை உயிர்க்கு என உணர்த்தும் அன்றை. இப்படி அந்த 5 அவத்தைக்குள்ள படுகிறது எதுவோ அதுதான் என்னவா, உயிர் ஆன்மா என்று விஷயத்தை முடிக்கிறார். அப்போ உயிர்னா என்ன இருக்கணும், அதில் மொத்தம் இங்கே 5 அவத்தை படுவதாக இருக்க வேண்டும். இந்த பாட்டிலுக்கு 5 அவத்தை உண்டா, கிடையாது. இங்கே மேயக்கூடிய இந்த மேலே இருக்க பள்ளி அதுக்கெல்லாம் 5 அவத்தை உண்டா, கிடையாதா? 5 அவத்தை மனிதர்களுக்கு உண்டா? மனிதர்களுக்கு உண்டு. மற்ற உயிரினங்களுக்கெல்லாம், உயிரினங்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு 5 அவத்தை உண்டா, கிடையாதா? அவத்தை உண்டா, கிடையாதா? எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு அவத்தை. எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? எல்லாம் தான் தூங்குதே.
தூக்கங்கிறதே கைண்ட் ஆஃப் அவத்தை தானேங்க. நம்ம அனுபவப்படுற மாதிரி 5 அவத்தையும் படுக்கிறதா நமக்கு தெரியல. எப்போ ஒரு உயிர் தூக்கம்னு ஒரு அனுபவத்துக்குள்ளே போயிட்டு தான் நிச்சயமாக அதுக்கு என்ன இருக்கப்போ அவத்தை இருக்குது. நாய் எல்லாம் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படியே காலை அப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், ரன்னிங் அதை ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும். அது அப்போ அதுக்கு பேர் என்ன? கனவுங்கிற அவத்தையில் இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச பார்க்குறமே. மீன் தூங்கும், கண்ணை திறந்துட்டு தூங்கும், கறந்துட்டு தூங்கும். அது தெரியல, அதான் நமக்கு தெரியும், சாமி தான் தெரியும். ஆனால் அவத்தை உண்டு, அந்த அளவுக்கு நம்ம நிறுத்திப்போம். கண்டிப்பாக அது நனவுலையும் இருக்குது, கனவுலையும் இருக்குது, உறக்கத்துலேயும் இருக்குங்கிறது நமக்கு தெரிகிறது. இருக்குமான்னு தெரியல நமக்கு இந்த அளவுக்கு. நம்ம இதான் ஸ்காலருக்குரிய ஆய்வு படிப்பு இதில் தான் போகணும். நம்ம இது சார்ந்து எங்கே சொல்லப்பட்ட நூல்கள் எங்கேயாவது இருக்கா, புராணங்களில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா, புராணங்களில் மீனை பற்றி எங்கேயாவது மீன்கள் ஏதாவது கனவு கண்டுற மாதிரி இருக்கான்னா அப்போ நிச்சயமாக என்ன இருக்கும், அப்போ அதுக்கு அவத்தை விட்டு தான் ஆகிடும். அதுதான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் தான் இப்போ பசு நாய் இதை பற்றிலாம் பேசுகிறோம், புராணங்களில் வரலையா? அதை பற்றி அப்போ நாய் கனவு கணுக்கிறது ஒரு இடத்துல அப்படின்னு எங்கேயாவது வந்துருந்துச்சுன்னா அப்போ நாய்க்கு என்ன இருக்குது, நிச்சயமாக அவத்தை இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் இல்லையா? அது அப்புறம் தேவலோகத்தில் நாய்கள் வசிக்குதுன்னு சொல்லுகிறோம். தேவலோக நாய் ஒன்று வருது மகாபாரதத்தில், அது பேர் சாரமானு பேர் இருக்குது. சாரமா தேவலோக நாய். அது அதோடைய பையன் ஒருத்தன் இருக்கான், அந்த குட்டி நாய்க்கு பேர் சாரமேயன்னு பேர். சாரமேயன் தேவலோகத்தில். பரீட்சித்துடைய பசங்க செய்யக்கூடிய யாகசாலை ஓரமாக அது நின்றுட்டு இருக்கும். வந்து அதை பிடிச்சி அடிச்சிடணும். அதை உடனே அதை அழுதுகிட்டே போய் அவங்க அம்மாட்ட சொல்லும், போய் ஏன் என்ன செஞ்ச, யாகசாலையில் ஏதாச்சும் பண்ணியா போய், அவங்க யாக பண்ணுறதை எதுவும் நான் பார்க்க கூட இல்லை, என்னால் என்ன அடிச்சிட்டாங்க, காரணம் இல்லாமல் என்ன அடித்தாங்க அப்படின்னு போய் அவங்க அம்மாட்ட சொல்லும். உடனே அவங்க அம்மா சமைச்சு விட்ருவோம் அந்த நாய். காரணம் இல்லாத பயத்தினாலே நீ சாவாய் அப்படின்னு பரிசுத்தை சமைச்சு விட்ருவோம் அந்த நாய் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அவத்தைகள் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. அப்போ உயிர் என்றால் இப்போ மரத்துக்கெல்லாம் உண்டான்னு தெரியல. அப்போ மரம் தூங்குதில்ல, தூங்க மூஞ்சி மரம்னு பேரே ஒன்று இருக்கு பாருங்க. தாவரங்களுக்கு உண்டா இல்லையா நமக்கு தெரியும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற அறிவுங்கிறது ஒரு துளி கூட இல்லாமல் தெரிஞ்சு போயிட்டு பாருங்க. நம்ம படிக்கிற சித்தாந்தங்கிறது நம்ம நினைச்சுக்கிற நமக்கு எல்லாம் பெரிய சித்தாந்த புலவர் நமக்கு நாமெல்லாம் அப்படின்னு நம்ம நினைத்து கொள்கிறோம். ஒரு உயிரினம் எல்லாம் உயிரெல்லாம் பொது தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மற்ற உயிர் மனுஷன் நம்மளை பொறுத்தவரை மனுஷன் தான் உயிர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போ ஏனே உயிரினங்களுக்கெல்லாம் அவத்தைகள் இருக்கா இல்லையாங்கிறது கேள்வி என்ன பதிலுக்கு தெரியல பாருங்க. தூங்குதுங்கிறது தெரியுது. மரத்துக்கெல்லாம் தூங்கு மூஞ்சின்னு, மரமெல்லாம் தூங்கணும், எல்லா மரம் எங்கே தூங்குது? தூங்கு மூஞ்சி மரம் நைட்டில் அது இலையை முடிக்குது, அவ்வளோதான். அது தூக்கம்னு நம்ம சொல்கிறோம். உண்மையாக தூக்கம்னு எப்படி தெரியும் நமக்கு? அதுக்கு அனுபவம் உண்டா இல்லையான்னு தெரியல. அதுக்கு இந்த மாதிரி உடலே இல்லை, அதனால இந்த வச்சு இருக்க வாய்ப்பு கிடையாது நிச்சயமாக. மரத்துக்கெல்லாம் எங்கள் இதயம்லாம் அங்கே இருக்குது. இப்போ உயிரோட நிலை மேலே கீழே ஏறி இறங்குறதுன்னு அவத்தை. அதனால தான் கீழ்பிறப்பு. அதெல்லாம் ஓரறிவு உயிரினம்னு சொன்னார். ஐந்தறிவு உயிரினங்களுக்கு இருக்குமானுமோ அவத்தைகள். அப்போ ஐந்தறிவுனா இப்போ நாட்காலிகள்லாம் ஐந்தறிவு உயிரினம் தானே. ஓரறிவு உயிரினம் என்னது? புல் தாவரங்கள்லாம் ஓரறிவு உயிரினம். ஈரறிவுங்கிறது என்ன? எப்படி ஒருவன ஓரறிவு என்பது ஸ்பரிசம் மட்டும் இருக்கிறது தான் ஓரறிவு. தாவரங்களுக்கு ஸ்பரிச அறிவு மட்டும்தான். உடைச்சா தொட்டா சிலிர்த்து கொள்வது இதெல்லாம் பண்ணது பாருங்க, ரியாக்ஷன் இருக்கு பாருங்க தாவரங்கள்ல. இதுதான் ஓரறிவு உயிரினம்னு பேர். ஈரறிவுனா ஸ்பரிசத்தோடு கூட கண் பார்வை இருந்ததுன்னா அது ஈரறிவு. அடுத்தது கேட்கறது இருக்குன்னா அது மூன்றது அறிவு இல்லையா? அப்புறம் அடுத்தது என்ன இருக்காங்க? நுகர்ச்சி அறிவு அது இருக்கு அப்படின்னா 4 அறிவு. அதோட கூட வாயால் டேஸ்ட் பண்ணக்கூடிய அறிவு இருந்ததுன்னா அது 5 அறிவு. இதுதான் 5 அறிவுங்கிறது. 5 புலன்களும் அதுக்கு இருந்ததுனா தான் அது 5 அறிவு உயிரினம்னு பேர். இப்போ நாம் சொல்லக்கூடிய 5 அறிவு உயிரினம் நாய் எடுத்துக்கங்க, அதுக்கு 5 அறிவு இருக்கா இல்லையா? தொட்டா தெரியும், நம்ம பேசினா காதில் வாங்குவோம், டேஸ்ட் பண்ணுதா, நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுது. நம்ம சாப்பாடோட சாப்பிட்றோமோ, நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றோமோ அதுக்கு டேஸ்ட்டாக வச்சுக்கணும். நம்ம இல்லை வளர்க்குற நாய்களுக்கெல்லாம் அதுதான் இப்படி இருக்குது. இப்போ அடுத்தது வேற என்ன? மூப்பத்திறன் இருக்குது. அப்புறம் எல்லா 5 அறிவும் இருக்குது. இப்போ நம்ம அது ஒன்று தான். இப்போ
அதுவும் பேசுதுதான். அது பேசுறது யாருக்கு நமக்கு புரியல. அதோட லாங்குவேஜ் அவங்கள்ட்ட தான் புரியும், அவங்க குரூப்புக்கு புரியும், நமக்கு புரியல. கரெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு உடம்பு சாமி விரிவாக கொடுக்கல, அவ்வளோதான். அப்போ நம்ம ஆறறிவுன்னு சொல்லிக்கிறோம். நமக்கு அதாவது பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கா நமக்கு. பகுத்தறிதல் அது என்னத்தை பகுத்தறிதல்? கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு அறிவது தான் பகுத்தறிவது. இப்போ அந்த பகுத்தறிவு கடவுள் ஒன்று இல்லைன்னு சொன்னால் பகுத்தறிவு வச்சுட்டாங்க. இந்த 5 உயிரினங்களை, அந்த 5 உயிரினங்களை போல வாழ்றது வாழ்த்தோம்னா நாமளும் 5 அறிவு தான். அது கடவுளை பற்றி தெரியாத ஒன்றும் அறிவு இல்லை அந்த உயிரினங்களுக்கு. நம்ம கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இருக்குது, பகுத்து அறியக்கூடிய அறிவு இருக்குது. அதனால நம்ம பகுத்தறிவும் சேர்த்து இருக்கிறதுனால 6வது அறிவுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ பகுத்தறிவாதிகள் கடவுள் இல்லை அப்படின்னு திரும்பி கீழே டீக்ரேட் ஆகிறான் அவன். அதனால இந்த பாட்டு புரிஞ்சது இல்லையா? சொல்லுங்கம்மா. ஆமாம். உறக்கத்தில் சித்தம், புருடன், பிராணன் 3 இருக்கும். பிராணன்னா தசவாயுக்கள் இருக்கும்ல, அது பிராணன். மூச்சு மட்டும் விடணும்ல, தூங்கிட்டு இருக்கோம், மூச்சை விடலன்னா தூக்கி உள்ள வச்சிருவோம். தூக்கி நம்மளதான் முடிஞ்சுட்டு கையினோட கால் கட்டி உமரலாம் ஐயன் வீடு நின்றோம். ஆமாம், சித்தன், புருடன், பிராணன். புருடன் மீன்ஸ் உயிர். உயிர் இருக்கு, உயிர் இருக்குன்னு அர்த்தம். இல்லை உயிர் இருக்கு, உயிர்னு ஒன்று இருக்காருல்ல, அவர் தான். ஆக்சுவலாக அது கருவினா அது அங்கே 2 கருவி தான். ஆக்சுவலாக உறக்க நிலையில் 2 கருவி தான் ஆக்சுவலாக. அது கீழே இன்னும் உயிர் படங்களுக்கு போது பேருறக்கத்துக்கு போகும்பொழுது அடுத்து ஒரு மட்டும் தான் இருப்பார், சித்தமும் இருக்க மாட்டார், பிராணன் மட்டும்தான் இருப்பார். அப்போ அதனால தான் காவலும் விட்டுனார். ஒரு பாட்டு இருக்கும் பிராணத்தை பற்றி பேசும்பொழுது. வேறே பார்கோடு படைமன்னன் பார்கோடு பவானி போந்து வரும்பொழுது ஒவ்வொரு கடையாக விட்டுட்டு வருவான் அப்படிங்கிறது மாதிரி உதாரணம் சொல்லப்படும். அடுத்தது பிராணனும் புருடனும் இருக்கும். உயிர் மூச்சு மட்டும் ஓடிட்டு இருக்கு. கடைசியில் உயிர் படங்கள் நிலையில் பிராணன் இருக்க மாட்டார், ஆனால் உயிர் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் எப்போ இருக்கும் நமக்கு? கோமா ஸ்டேஜில் தான் மூச்சு விடுமே. சகல நிலையில் நாம துரியாதி, நாம சகல நிலையில். இப்போ இந்த கருத்துப்படி பாருங்க, பிராணனே இருக்க மாட்டார், ஆனால் உயிர் இருக்கார். பிராணன் மீன்ஸ் மூச்சு ஓடாதுன்னு அர்த்தம். அட்டாக் வந்தா மூச்சு ஓடாது. அதே தான், அந்த பாயிண்ட் தான். ஸோ அப்போ உயிர் இன்னும் போயிடல உடம்பை விட்டு. உயிர் இருக்கு, இன்னும் உயிர் இருக்கார், இன்னும் உடம்பு விட்டு வெளில போயிடல. ஆனால் உயிர் இருப்பதற்காக நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்ன? மூச்சு விடுறது. அதுவே இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா இல்லையா? பிராணனும் இல்லை அப்போ அவர். ஸோ பிராணன் இல்லைனாலும் செத்து போயிட்டாருன்னு தான் முடிவு பண்ணுவோம். ஆனால் உயிர் இருக்கார். திரும்ப அவருக்கு நாங்கள் அது பேர் நம்ம பிசிஆரா அது கொடுத்த உடனே மூச்சு இழுத்துக்கிறார், வந்துடுறாரு வெளில வந்த உடனே அவருக்கு திரும்ப உயிர். அப்போ உயிர் உடம்பு விட்டு போயிடலான்னு தெரியுது. அப்போ உயிர் இருக்கும்பொழுது பிராணம் இல்லாத கண்டிஷனும் இருக்கு உடம்பு. இதை கண்டுபிடிச்சதில்ல, சாமி சொல்றார். யார் கண்டுபிடிச்ச? ஆகமத்தை கண்டுபிடிச்சாங்க சாமி. சமாதி நிலையெல்லாம் நிர்மல துரியம், சமாதியில் இருந்து கொண்டார்கள் அவர்கள். துரிய அவங்க நிர்மல அவத்தை. அது இந்த அவத்தோட சகலாவத்தை இல்லை. சமாதி கூட்டிட்டுனாலே அவங்க நெட்டை கூடி இருக்கிறார்கள், பெருமான அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தமாயிடாதா? அப்போ அது சுத்தாவத்தையில் வந்துடும். அது நிர்மலாவத்தைன்னு அது பேர். மலம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய அனுபவம். நாம் இந்த சகலாவத்தை தானே பேசிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அவத்தை பேசி கொண்டிருக்கிறோம். சமாதி நிலையில் அவங்களுக்கு அனுபவம் உண்டு, விழிப்பு உண்டு. கண்ணு மூடி இருக்காவளா இருக்கும், ஆனால் விழிப்பு உண்டு. ஏன்னா அவங்க கருவியால் எதுவுமே பார்க்கறது இல்லை. கண்ணு திறந்திருந்தாலும் அவங்களுக்கு பார்வை நிகழும், கண்ணு மூடிந்தாலும் பார்வை நிகழும். அப்படிதான் இங்கே பேசுவது நம்முடைய இந்த சகலாவத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய 5 அனுபவங்கள். அதனால் அடுத்த பாட்டு போலாமா? 53வது பாட்டு. உயிருக்கு தானாகவே அறியக்கூடிய தன்மை உண்டா இல்லையா என்பதை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஒரு உணர்வு இயலாமையானும் ஒரு புலன்களாக மருவி நின்று அறிதலானோ
மனாதிகள் தம்மில் மன்னி தருபயன் நுகர்தலானும் உயிர் சடம் ஆதலானோ அருவினை உடலுள் ஆவி அறிவினால் அறியுமன்றே என்று பாடுறார். இது ஒரு சந்தேகம் நீங்கள் கேட்கணும். இந்த பாட்டை படித்தது நீங்கள் சரியாக காலை வாங்கியிருந்தீங்கன்னா இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கே சார், இது எப்படி சார் சொல்ல முடியும்னு கேட்கணும். உயிர் சடமாக அது சரியா தப்பா? அது உயிர் சடம்னு சொல்லியிருக்கேன் இந்த பாட்டில். புரியல. ஓ, அப்படி போறீங்க. ரைட், சரி, ரைட், நல்ல சிந்தனை தான். நல்ல இந்த இடத்துல அது பொருள் இல்லை. உயிர் சடம் அப்படிங்கிறது வந்து அறிவற்ற பொருள்னு அர்த்தமாகுது. உயிரை வந்து சடம்னு சொல்லிட்டார், கண்ட்ரோல் பண்ணிட்டார் இந்த இடத்துல. ஏன் அதை சடம்னு சொல்லுகிறார்? வெரி குட், அதுதான் பாயிண்ட். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கருவிகள் இல்லாதப்போ உயிர் எப்படி தான் இருக்கும்? சடமாம் தன்மை எழுதி இருக்கும். அப்படி சொல்லணும். சடமா இருக்கு ஆயிடாது, சடமாம் தன்மை எழுதி இருக்கும். அது காரணம் வேற வேற எவ்வளவு நிலைன்னா என்ன? ஏன் சடம் தன்மை எழுதியிருக்காங்க? வேற 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 இன்னும் தெளிவான ஆன்சர் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. எல்லாம் சிம்பிள். 4-1 கதை தான் அதெல்லாம். பழத்தை அப்ப என்ன ஆகும்? அதனால இருக்கிறதுனால ஏன் சடமாகுதுன்னு கேட்குறாங்க. இருந்தா சடமாயிடுமா? சரியான வார்த்தை ஒன்று, சரியான வார்த்தை அதுக்கு இருக்கு. ஏன் அப்ப சடமா இருக்கு? கருவிகள் இல்லாதப்ப ஏன் சடமா இருக்கு? ஆனவங்களான்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு. அது எப்படி சடம் சொல்றது? சார்ந்ததான் மண்டமாவும் தன்மையினால ஆணவ மலத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால ஆணவ மலத்திலுமே ஒரு ஏற்பட்டிருக்கு. அதான் அதுக்கு அதான் உங்களுக்கு தெரியாது, அப்ப தெரியல. நீங்க சூனியம்னு சொன்னீங்க இல்லையா, அது கான்செப்ட் வந்து அது அது சூனியங்கிற வார்த்தை நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடாது. சூனியங்கிறது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த சுவாமியோட வியாபகத்தை பற்றி பேசும்பொழுது உயிர் மலம் தான் சூனியம்னு சொல்லணும், உயிரை சூனியம்னு சொல்கிறது வழக்கம் இல்லைன்னா. ஏன்னா நீங்கள் அந்த சூத்திரம் நம்ம 8ஆம் சூத்திரத்துலேயே இப்போ 9ஆம் சூத்திரத்துலேயே இதில் பேசிருக்கோம் சஞான போகத்தில். உயிர் சூனியம்னு சொல்லக்கூடாது, மலம் தான் சூனியம்னு சொல்லணும். ஏன்னா சாமியோட வியாபகத்துக்குள்ளே தான் மலமும் இருக்குது, உயிர் இருக்குது. உயிரோட பொருத்தி பார்க்கும்பொழுது மலம் இருக்குது, சாமியோட சேர்த்து பார்க்கும்போது மலம் இல்லை. ஆனால் சாமிக்குள்ளே தான் மலம் இருக்குது. அந்த டிஸ்கஷன் நீங்கள் போனது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது நீங்கள் அது மாற்றி சொல்றீங்க. அது உயிர் வந்து சூனியம் சொல்லக்கூடாது, மலம் தான் சூனியமாக இருக்கும். எப்போ? சாமியோட தொடர்படுத்தி பார்க்கும்போது. ஏன்னா சாமிக்கு முன்னாடி மலம் என்ன பண்ணாது, நிற்காது. அப்போ ஆனால் மலம் இல்லையா? அப்போ சாமிக்குள்ளே தானே இருக்குது. இப்போ சாமிக்குள்ளேயே இருக்குது, ஆனால் அவருக்கு கூட நிற்காதுங்கும் பொழுது எப்படி சொல்லணும்? அப்போ சாமியோட வியாபகத்துக்கு முன்னாடி மலமானது சூனியம் அப்படின்னு சொல்லணும். உயிரோட தொடர்படுத்தும் போது மலம் இருக்கு. இந்த இடத்துல ஏன் உயிர் சடம்னு சொல்லப்படுகிறது கருவி இல்லாத பொழுதுன்னா, ஆணவமலத்தை சார்ந்து நிற்கிறதுனால ஆணவமலத்தினுடைய சடத்தன்மை உயிருக்கு ஏற்பட்டு நிற்கிறது, சடமாம் தன்மை. அப்படிதான் எனக்கு புரிஞ்சது. சார்ந்ததன் வண்ணம் ஆம் தன்மைன்னு இருக்கு. அதுதான் அதுக்கான சரியான வார்த்தை பிரயோகம். அதுதான் நீ சொல்றதெல்லாம் சரி, யாருமே தப்புன்னு சொல்ல, சரியான பிரயோகம் இருக்கு. அதுதான் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தினாதான் அந்த ஆன்சர் சரி. புரியுதுங்களா? உருவுணர்வு இல்லாமையா, உயிருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு உருவம் முதல்ல இல்லை, தொடக்கத்திலே இல்லை. இதுக்கு இருந்ததா உருவங்கிறது? இல்லை. உணர்வுங்கிறது இதுக்கு இல்லை. ஏன்? ஆணவமலத்தில் இருந்துச்சு, ஆணவமலத்தில் இருந்துச்சு. சரி, கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு ஓரொரு புலன்களாக மறைவு என்று அறிதலாம். ஒரு நேரத்தில் ஒன்று கண்ணால் பார்க்கும், அப்படி இல்லைன்னா காதால் கேட்கும், இல்லைன்னா மூக்கால் நுகர்ந்து பார்க்கும், இல்லைன்னா வாயால் டேஸ்ட் பண்ணி பார்க்கும், இல்லைன்னா தொட்டு பார்க்கும். ஏதாவது ஒன்று தான் சம்திங் பண்ணலாம். அதை 5 பொருள்களில் ஏதாவது ஒன்றை தான் ஒரு இடத்துல பட்டணும். அப்போ அதுக்கு சுற்றி அறியக்கூடிய அறிவு இருக்குன்னு அர்த்தம். இருக்கு. வியாபக அறிவு ஏற்படலை உயிருக்கு. கருவிகாரணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட உயிருக்கு என்ன ஏற்படலைப்பா? வியாபக அறிவு இல்லை. ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மை அப்போ உயிருக்கு இருக்கா? கருவி கொடுத்த உடனே அதுக்கு அறிவு வந்துட்டுன்னு சொல்லிக்கொண்டோம். ஆனால் கருவி கொடுத்தாலும் உயிருக்கு என்ன ஏற்பட்டுல? வியாபக அறிவு உண்டாவதில்லை.
அப்பவும் சுட்டறிவு தான் இருக்குது. சுட்டறிவு மீன்ஸ் ஏதாவது ஒன்றை தான் சுட்டி அறிய முடியும். ஒரு இடத்துல ஒன்று கண்ணை அறியும், இல்லைன்னா காதால் அறியும், இல்லைன்னா மூக்கால் அறியும், வாயால், எப்படி ஏதாவது ஒன்று தான் அறியும் தவிர்த்து பறந்துபட்டு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் உயிர் என்ன பண்ணாது, அறியாது. அப்போ சுட்டறிவுன்னு பேருது. அதான் ஒரு புலன்களாக அறிவு நின்று அறிதலானும்னார். மனாதிகள் தம்பில் மண்ணி தரு பயன் நுகர்தலானும், இதுதான் பற்றி அறிதல். அந்த கருவிகளோடு சேர்ந்து நின்னாதான் உயிருக்கு என்ன நிகழும்ப்பா, அறிவு நிகழும். இல்லைங்க புரியுதுங்களா? மனாதிகள் அப்படிங்கிறது மனம் முதலான அந்த கரணங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து, அதோட கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாவற்றையும் சேர்த்து, அப்புறம் பூதங்களோட சேர்ந்து சூக்கும தேகமும் தூள தேகமும் சேர்ந்து இருந்தால் தான் என்ன ஆகும், உயிருக்கு அறிவு நிகழ முடியும். இது இல்லைன்னா உயிருக்கு என்ன நிகழாது, அறிவு நிகழாது. அதனால உயிர் சடம் ஆதலானும் அருவினை உடலுள் ஆவி அறிவினால் அறியுமன்றே என்று சொல்கிறார். அறிவினால் அறியும். அதுக்கு முன்னாடி இந்த உடம்பு எப்படி சொல்கிறார் பாருங்க, அருவினை உடல்னார். இந்த உடம்புங்கிறது என்னதுதான், அருவினையினாலே வந்து உடம்புட்டார். இதில் என்ன இன்பம் நமக்கு கிடைக்க போகுது பிறகு? இப்போ வினையினாலே நமக்கு இன்பத்தை தராது தான். அதில் என்ன அல்லல் பிறவினர், துன்பமே சேர்ந்த வாழ்க்கையை நான் ஞான சந்தரில். அதனால் வினைங்கிறது அருவினை உடலுள் ஆவி அறிவினால் அறியும் அன்றே. அறிவினால் அறியும்னா வேறொரு அறிவினாலே இது அறியும். ஆனால் அறிவினால் அறியும். அது என்ன அறிவு? யார் அந்த வேறொரு அறிவு? யாரப்போ? சாமி. ரைட், வெரி குட். அது அறிவித்தாதான் உயிர் என்ன பண்ணோம், அறியும் என்பது இந்த பாடலுடைய கருத்து. அப்போ ஏன் உயிர் அறிவித்தால் அறிகிறது என்பதற்கு இதுக்கான ஒரு பாட்டு. இதே மாதிரி சித்தியார் பாட்டு ஒன்று இருக்கு, அறிவிக்க அறிதலான்னு ஒரு பாட்டு இருக்கு மாதிரி சித்தியாரில். அறிவிக்க அறிதலானும்னு ஒரு பாட்டு இருக்கு மாதிரி. இருநூத்தி 9ஆம் பக்கம். அவர் சொல்றா பாருங்க உயிரை பத்தி. அறிவிக்க அறிதலானும் அழிவையின்றி நிற்றலானும் குறிபற்ற சித்தும் சத்தும் கூறுவது உயிர்க்கு ஈசன் நெறி நித்தமுத்து சுத்த சித்து என நிற்பன் என்றே பிரிவிப்பன் மலங்களெல்லாம் பின் உயிர்க்கு. இந்த பாட்டு கூட இல்லையே, இன்னொரு பாட்டு இருக்கு இதே மாதிரி. இன்னொரு பாட்டு வந்து இந்த பாட்டு இல்லை, இதே கருத்து. இது என்னன்னா பாட்டு ஒன்றினால் அறிதலான ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க. ரெண்டு 33 பாட்டா அக்கமா பாட்டா? எப்படி இந்த பாடம் கண்டுபிடிச்சீங்க? சரி, வெரி குட். அறிந்திடும் ஆன்மா ஒன்றினால் அறிதலானும் அறிந்தவை மறத்தலானும் அறிவிக்க அறிதலானும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும் தானே அறிந்திடும் அறிவன் என்றாம் அறிவிக்க அறிவன் என்றேன்னு ஒரு தெளிவாக போட்டிருக்காங்க வார்த்தை. அதே பாட்டு தான் இந்த பாட்டு, அப்படியே மேட்ச் ஆகுது. புரியுதுங்களா? அறிந்திடும் ஆன்மா. அப்போ ஆன்மாவை பற்றி சொல்லும்போதே முதல் அதை மட்டும் தனியாக எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுங்க. அறிந்திடும் ஆன்மா. ஆன்மாவானது என்ன தன்மையோடு இருக்கிறது? அப்போ அறிந்திடும் ஆன்மா அறியக்கூடிய தன்மையோடு இருக்கிறது. ஆனால் ஒன்றிலால் அறிதலானும் எதையாவது ஒன்று மூலமாக தான் அறிய முடியும். இப்போ நமக்கே பாடம் நடத்துகிறோம், எத்தனை ஊமை கொண்டு வரோம். நம்ம சாமி பற்றி பேசும்போது அத்தனை ஊமைகளை சொல்லி தான் நம்ம இது மூலமாக தான் அதை புரிந்து கொள்ள முடியுது நமக்கு. அதான் ஒன்றினால் அறிதலானும் அறிந்தவை மறத்தலானும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டாலும் உயிர் என்ன பண்ணும், அப்பப்போ மறந்து போயிடுது. இடைவிட்டு அறியும்னு இதுதான் பேர். அறிவிக்க அறிதலானும். அப்போ நிச்சயமாக இது அறிந்தாலும் என்ன பண்ணும், தெளிவாக அந்த வார்த்தையை போட்டார். அறிவிக்க தான் அறியும், சொல்லாமல் இதுக்கு தானாக தெரியாது. இதுக்கு சுயம்புவான அறிவு இல்லை. அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும். தன்னை பற்றின இயல்பே தெரியாது முதல்ல. அதான் முதல்ல தன்னை உணரார் தாம் உணரார் அப்படின்னு முதல்ல சிவஞான போது தொடங்கும் போதே சொல்லும் அவையடக்க பாடல்ல. தன்னையே முதல்ல தெரியாது. முதல்ல தான் ஒரு அறிவு பொருள்ங்கிறது தெரியாது, தான் ஒரு பொருள்ங்கிறது முதல்ல உணராது, தான் ஒரு அறிவு பொருள் உணராது, தான் உடையானுக்கு அடிமை என்பது உணராது, உடையான் அல்லாதவனே உடையானாக கருதி கொள்வது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கதா பார்த்தோம். அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும் தானே அறிந்திடும் அறிவன் என்றாம்னு சொல்லுகிறார். தெளிவாக போட்டார் பாருங்க. அப்படி தானே அறிந்திடும் அறிவன் என்றாம் அறிவிக்க அறிவன் என்றே அறிவித்தால் அறிவான் என்று சொல்லி தான் நிறைவு செய்து கொள்கிறார். அதோடு நம்மளும் வகுப்பு நிறைவு செய்து கொள்வோம்.
சித்தியாரில் 233வது பாட்டுக்கு துபக்கத்தில். இவ்வளவு கோடிங்லாம் உங்களுக்கு வேறு வெப்சைட் அப்படின்னு காமிக்க மாட்டாங்க. உங்களுக்கு இப்படி நேரடியாக நூல்களை திறந்து காமிச்சு இந்த இடத்துல இந்த பாட்டு இருக்குது, இந்த பாட்டுக்கு ஈக்குவலாக இந்த பாட்டு இந்த இடத்துல இருக்குது, இந்த பாட்டில் சித்தாந்த சாஸ்திரம் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக இருக்குங்கிறத ஒரு லட்டு மாரி தூக்கி வேறு எந்த ஆசிரியரும் கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது யாரும். அவங்க இந்த பாட்டை தெரிஞ்சு கொண்டு இந்த பாட்டு கருத்து என்னமோ அவங்க தான் உண்டு பண்ணி சொல்கிறது மாதிரி சொல்லிட்டு போவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நம்ம இதெல்லாம் இந்த கருத்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத காட்டி கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன் எல்லாத்தையும். சரி, அதோட வகுப்பு நிறைவு செய்து கொள்வோம். எல்லாம் திருவம்பதி எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். போகிறவங்களாம் திருவம்பதி எடுத்துக்கொண்டு போங்க, போகாதவங்க திருவம்பதி எடுத்துக்கொண்டு இருங்கள். திருச்சிற்றம்பலம். முருத்தி எல்லாம் வாழியங்கள் மோனகுரு வாழி அல் வார்த்தை என்ற மொழி அன்பர் வாழி பராரம். திருச்சிற்றம்பலம். நீங்கள் லாஸ்ட் இந்த நெஞ்சுடுதல் வகுப்பு வந்துருந்தீங்களா? எது வரைக்கும் பார்த்தோம்? அது அது வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். சரி, வாங்க நல்லா வாங்க 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 சாப்பிடல வாங்க சாப்பிட்டுக்கலாம். எனக்கு சிரிச்சுடா அது என்ன போல வேணா பரவாயில்ல. சரி, நாளைக்கு எனக்கு நீங்கள் ஒரு சரி நாளைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. ஒரு கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் அதான் தூக்கிட்டு வந்துருக்கேன். ஒரு கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் நிறைய வாங்கிட்டேன். பாலக்கரை மாயவரத்தில் பாலக்கரை ஐஓசி பேங்க் என்ன இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி பேங்க் ஐஓபி பேங்க் இந்தாண்ட பக்கத்தில் வரிசையாக நாட்டு மருந்து கடை இருக்கும். அதில் எல்லாம் எங்கே கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அவங்க வெவ்வேறு இருக்க ஒரு குவாலிட்டியில் வச்சுருப்பாங்க. கடை பேர் மட்டும் நான் பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் சார் நாங்கள் போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு யாருக்காவது வேணும்னா அப்படியே அனுப்பிடுவோம். அப்படி பேசிடுவோம். ஆமாம் சரி, உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இல்லைம்மா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை எது இப்போ இந்த ஒரு வாரத்தில் ரொம்ப பிரச்சனை. சாப்பாடு நடக்கல பயமா இருக்கு. ஆமாம் சரி சரி முக்கியமாக 8 மணிக்கு மேலே தண்ணி மட்டும் குடிக்கலாம். பழங்கள் கூட சாப்பிடலாம். இன்னும் இந்த லெமன் இருக்குது, தண்ணி இருக்குது, குடிக்க தயிர், மோர் இதெல்லாம் குறையும். இது வந்து அசிடிட்டி என்ன இன்னும் இந்த
நாள் இருக்கும் வெளியில் எப்பயுமே ரிப்பீட்டட் ஆகும் அது முதல்ல இந்த டேமேஜ் நம்மள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியல ஒரு வாரத்தில் பாருங்க ஆனால் இந்த ஃபுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு அப்புறம் கூட எதுவும் சாப்பிட்றாங்க நல்லா தண்ணி மட்டும் எடுத்துட்டு தூங்குறது ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகும் ஃபுட் பண்ணி நல்லா போட்டுருங்க அதே மட்டும் கிடையாது படுத்தாலே பாருங்க நெஞ்சில் கலந்து தூங்கினாலே தேய்ச்சி உட்காந்து திரும்பி உள்ளே போடும். பார்த்தீங்களா அது நம்ம தூங்க கூட விடாது இது வந்து சூப்பராக கண்ட்ரோல் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க 8 மணிக்கு மேலே எதுவும் போடாது ஃபுல் டைம் முன்னாடியே தூங்குங்க கண்ட்ரோல் சரி சரி சும்மா சாப்பிடு. என்னடா அது என்ன கேட்போம் எல்லாத்தையும் ஒன்று நீ மட்டும் வாங்கிட்டு போய் அவங்களுக்குலாம் இது என்ன பழம் அது அப்போ போ
மேடம், இந்த மை எவ்வளவு நாளைக்கு அழியாதுங்க? 6 மாசம் ஆனாலும் அழியாது. அப்படியா மேடம், எனக்கு ஒரு பாட்டில் கிடைச்சா வாங்கி தரீங்களா? எதுக்கு? அது வந்துங்க, எந்த டை போட்டாலும் 10 நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது, வெளுத்து போயிடுது. அதான் இதுல ஒரு பாட்டில் கிடைச்சதுன்னா ஒரு 6 மாசம்